நண்பர்கள் சொல்லி உதயகுமார் அவர்கள் பேசியிருக்காரு. மீனவர்களே இல்ல, நேற்று ஒரு நபர்களை கொண்டு போய் மத்திய அரசு போய் மனு கொடுத்துருக்காங்க. மீனவர்கள்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? இல்ல உனக்கு மீனவனா யாருன்னு தெரியுமா? வந்து பாரு, கடற்கரையிலே உயிரை கொடுத்து போராடி புயல் நாங்க அந்த மீனை கொடுத்து வருமானம் இருந்தாம என்னைக்காவது எவ்வளவு போய் கையெழுத்திருக்கிறோமா? எத்தாவுக்கு அரசு வேற கொடுக்க மாட்டேன். அதான் இப்பதான் கொடுத்துருக்கேன், முன்னாடி எல்லாம் கிடையாது. கடல்ல வந்து காணாம போன மீனவர்களுக்கு வந்து அந்த உடலை எடுக்கலைன்னா 7 வருஷம் கழிச்சுதான் அதுக்கு ஒரு மனு கொடுக்கணும். நம்ம காணாம போனவங்களுக்கு அதுவும் இப்பதான் ஏதோ ஆர்ப்பாட்டத்துல ஒரு 10 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி கிடையாது. அந்த காணாம போன மீனவர்கள் எங்க மீனவர்கள் எத்தனையோ பேர் இருக்கேன். அதனால நாங்க யாருக்குமே வந்து எந்த பிரச்சனை இல்லாம ஒரு ஆர்ப்பாட்டமா நடத்திட்டு இருக்கோம். இதுக்கு மேலேயே ஆர்த்தி உதவிப்பாருங்க. இதுக்கு வந்து உண்மையா வந்து மதிப்பு கேட்டு இந்த ஆர்ப்பாட்டம் அனைத்து கிராமங்களையும் சேர்ந்து மொத்தமா மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டமா நடத்தணும்னு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இது நிறைய பேச வேண்டியது இருக்கு. வணக்கம். அடுத்தபடியாக பெக்குவாடி கிராம தலைவர் அண்ணன் முனீஸ்வரன் அவர்கள் சிறிதான உரையாற்றார். ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம், கண்டன ஆர்ப்பாட்டம். தமிழக தேசம் கட்சியின் கண்டன ஆர்ப்பாட்டம். பூர்வகுடி வலையர்களின் கண்டன ஆர்ப்பாட்டம். KKC தம்பியலின் கண்டன ஆர்ப்பாட்டம். அடுத்தபடியாக பெக்குவாடி கிராம தலைவர் அண்ணன் முனீஸ்வரன் அவர்கள் சிறிது நேரம் உரையாற்றுவார்கள். இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய அத்தனை பகுதியில் வந்திருக்கும் நம் இனத்தைச் சேர்ந்த அத்தனை தலைவர் அவர்களுக்கும், நமது மீனவர் சமுதாயத்தைச் சேர்ந்த மகளிர் மன்ற தலைவர்களுக்கும், பெருந்திரளாக வந்திருக்கும் தாய்மார்களுக்கும் மற்றும் நம் இனத்தைச் சேர்ந்த இளைஞர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த பகுதியில் வாழக்கூடிய பெரும்பான்மையான முத்திரையர்களை டெல்லி அழைத்து சென்று இங்க என்ன நடக்கிறது, இந்த ராமேஸ்வரம் தீவுல கிட்டத்தட்ட வாரம் மீனவ கடலுக்கு போற பூரா பிடிக்கிறான் சுரந்தானே. ஏன் பிடிக்கிறான்னு அரசாங்கத்துக்கு தெரியுது. அவன் வந்து புள்ளி விவரமா இந்த மீனவெல்லாம் எங்க மீன் பிடிக்கிறான் அப்படிங்கறத புள்ளி விவரமா நம்ம இந்திய கவர்மெண்ட்டுக்கு அனுப்புறாங்க. அப்படி இருக்கையில இந்த திராவிட கட்சிகள் 2 கட்சிகள் அரசியல் நடத்துறதுக்காண்டி ஒரு நேரம் டிஎம்கே கட்சிக்காரன் வந்து மீனவர்ங்கிற போர்வையில காசு கொடுத்து கூட்டிட்டு இடத்தைய அவன் அரசியல் பண்றதுக்காண்டி மீனவர்களை பூரா பிடிக்கிறான், மீனவர்களை பிடிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரும் திரளான கூட திராவிட கட்சி வந்து ஆர்ப்பாட்டம் நடந்தது. நாங்கள் அதை மறுக்க நடத்திய உன்னுடைய அரசியல் நடத்து, எங்களுடைய வயல் மக்களுடைய ஓட்ட வாங்கி பிழைக்கிற நீ நடத்து. அதுக்கு அடுத்தபடியாக 8ஆம் மாசம் 6ஆம் தேதி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துது. அதுல ஒரு மீனவன், எந்த மீனவனே சொல்றான் இந்த அண்ணாவை அரசியல் பண்றதுக்காண்டி உண்மையான மீனவனை கூட்டிட்டு போக, நாங்களும் உண்மையான மீனவன் அந்த சொன்ன மீனவனுக்கு கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு உண்மையா கண்டிக்கிறேன். அடுத்தபடியாக இந்த முத்திரைய மக்களே கிட்டத்தட்ட இந்த தமிழகம் ரெட்டையிலே என்ன ரெட்டை தவிர சின்னமும் கையாளி இன்னைக்கு எம்ஜிஆர் காலத்துல இருந்து இந்த ரெட்டைக்கு ஓட்டு போட்ட சமுதாயம் இன்னைக்கு அதான் என்ன நடக்குது, யாரும் போறது கேட்டுக்கிறான். மரியாதைக்குரிய உதயகுமார் இந்த வளையர் புலி மீனவர் சமூகத்தை சொல்றாரு, ஒரு போலியான மீனவரை கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படி கேட்டு இது நியாயமா? எங்க மக்கள் எம்ஜிஆர் காலத்துல இருந்து 2 ரூபாய் போட்டு போறாங்க, இது நியாயமா? இங்க இருக்கிற அண்ணா திமுக காரங்க சொல்லியிருக்கான், உதயகுமார் வெளியூர்ல வந்திருக்காரு, போனவங்க இந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி இதனால எங்களை வந்து தெருவு வர வச்சுட்டாங்க இந்த அண்ணா திமுக எங்களுடைய தலைவர் எங்களுக்காக குரல் கொடுக்க இந்த பதவியை வந்திருக்காங்க. இனிமேல் வந்து இந்த திராவிட கட்சியை மதிச்சு எங்க சமுதாயம் காலங்காலமாக எங்களுடைய வாக்களை பூரா வாங்கி எங்க
மரியாதைக்குரிய செல்வகுமார் அவங்க கட்சியா இருந்திருக்காங்க. எங்களுடைய வளையர்கள் போல அந்த பக்கம் திருமணம் உண்டான வாய்ப்பை திராவிட கட்சி இந்த நேரத்தில் உருவாக்கி இருக்காங்க. இந்த நேரத்தில் சொல்லி இந்த உதயகுமார் அவர்களே என்ன மீனவனே இல்லைன்னு சொல்ல ஒரு மீனவனைய இந்த கூட்டத்தின் மூலமாக வன்மையாக கண்டிக்கிறேன். எனக்கு அப்புறம் பேச நிறைய பேர் இருக்கிறனால எனக்கு பேச வாய்ப்பு தந்ததுக்காக நன்றி கூறுகிறேன். இந்த கண்ணர் தேசம் கட்சியிற்கு ஆர்ப்பாட்டம் 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 கண்டன ஆர்ப்பாட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழர் தேசம் கட்சியின் தமிழர் தேசம் கட்சியின் கண்டன ஆர்ப்பாட்டம் பாரம்பரிய மீனவர்களின் கண்டன ஆர்ப்பாட்டம் பூர்வகுடி மலையர்களின் கண்டன ஆர்ப்பாட்டம் KKS போராளிகளின் கண்டன ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம் உதயகுமாரை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் அடுத்தபடியாக தமிழர் தேசம் கட்சியின் மகளிரணி மாவட்ட செயலாளர் அக்கா பாண்டியம்மா அவர்கள் சிறிது நேரம் உரையாற்றுவார்கள். தமிழர் தேசம் கட்சியின் நடத்தும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் எம் முத்தைய சொந்தங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். கண்டன ஆர்ப்பாட்டம் எதுக்குன்னா நம்ம மீனவர்கள் நம்ம வளையர்குடி மீனவர்கள் பாரம்பரிய மீனவர்கள் இல்லை அப்படின்றது ஒரு விமர்சனம் கிளம்பி இருக்கு. அதை ஆற்று உதயகுமார் அவர்களை கண்டித்து இந்த போராட்டம் நடக்குது. ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழர் தேசம் கட்சியின் கண்டன ஆர்ப்பாட்டம் பாரம்பரிய மீனவர்களின் கண்டன ஆர்ப்பாட்டம் பூர்வகுடி வளையர்களின் கண்டன ஆர்ப்பாட்டம் KKS போராளிகளின் கண்டன ஆர்ப்பாட்டம் கண்டிக்கின்றோம் உதயகுமாரை கண்டிக்கின்றோம் உதயகுமாரை கண்டிக்கின்றோம் அடுத்தபடியாக தெற்குவாடி கிராமத்தை சேர்ந்த திருமதி தேவராஜ் அம்மாள் அவர்கள் தமிழகத்தில் உரையாற்றுவார்கள். படிக்கலாம் இல்லை, ரொம்ப வார்த்தையெல்லாம் பேச சொல்ல மாட்டேன். எனக்கு படிப்பே தெரியாது எங்களுக்கு. ஏன்னா நான் வயல்ல மீனவர் வயல் மீனவர்னு எனக்கு தெரியும். அப்போ வயலா இல்லாத எங்களை மீனவர் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நான் கடல்ல இறங்கி நீங்கிறேன். அந்த சொன்னையை வந்து இந்த கடல்ல இறங்கிட்டாங்க. அதே மீனவன நான் மீனவன தான் இந்த கடல்ல இறங்குறேன். இந்த கடல்ல இறந்தாங்கன்னா இந்த கடல்ல இறந்தாங்க. நான் வட்டியை தாங்குறேன், நீ தாக்குறியா? நான் வட்டை இழுத்து நினைக்கிறேன், நீ அடிப்பியா? நான் அடிப்பேன். நான் வளைய உண்மையான வளையன்னு வளைச்சிய. நாங்க பரம்பரையா, எத்தனையோ தலைமுறையா இந்த காந்தி தரம் பார்க்க ஏரியா இந்த வளைய பார்த்து கொண்டு இருக்கான். எங்களை வளைய வந்து மீனவகை இல்லை அப்படின்னு சொல்லி கேட்க இவனுக்கு என்ன தகுதி, இவனுக்கு என்னைய தகுதி இருந்துச்சு. அந்த தகுதி சொல்லிட்டாங்க. நாங்க எப்பவுமே கொடுத்திருந்தோம், இனிமேல் பொறுக்க முடியாது. மக்கள் கூடிட்ட தவறு நடக்காது. என்னவும் கூட பொம்பளையே போகுது எங்கிட்ட இருக்கிறவா. நாங்க உங்களை கடையில தூக்கி போடுறோம், நீ கடையவா பாலத்துல இருந்து குடிப்போம். நீ நானே குடிடா, நான் பாலத்தை கடைய, நீ வசதியாச்சு ஆம்பளைங்க, நீ ஆம்பளை மனுஷன மாதிரி பேசிக்கலாம். மீனகையில எங்களை சொல்றீங்க, நாங்க மீனவனா இல்லையான்னு நீங்க வந்து பாருங்க. நாங்க பரம்பரையா அதே பீச் வலை வீசி இடுப்புல பழிய கட்டிக்கிட்டு பீச் வலையை வீசி பாலத்தில் வீடு அதுல இருந்து
எங்க பரம்பரை தொழிலாளி. நாங்க போட்ட வந்தைகள் பிச்சை எடுத்துட்டு எத்தனையே பேரு. எங்க வளப்பையை எங்களுக்கு தொழில் பண்ணிருக்கான், வளப்பையை எங்களுக்கு வட்ட வச்சிருக்கான். அதுல இருந்து அவங்க பிச்சை எடுத்தாங்க அவ்வளவு பேர். நாங்க வளப்பையை தொழில் பண்ணி எப்படி வரையில வளப்பறை வளர்த்தாங்க, பாறை சேர்வு பண்ணாங்க. இவன் முரட்டு லாஜியம் பண்ணான், வெளிநாட்டு பக்கத்துல வந்தான் எங்க ஊருக்கு குலைக்க. இன்னைக்கு அவன்லாம் மீனவ, நாங்க வளையாடு மீனவ இல்லை. அப்படியா? யார் சொன்னாங்க? யார் சொன்ன? அப்படி எவனுமே சொல்லாது. நாங்க பரம்பரை மீனவர்கள், பரம்பரை ஆண்கள் கரையில இறங்கலையா? ஒன்னால திறமை தான் நான் உங்களை இறக்கணும். என்ன திறமையில நான் வரேன், என்ன செய்ய முடியும்? எங்க மீனவர்களை பார்த்து ரொம்ப இலக்கமா பேசுறாங்க. இலக்கம் நாங்க மீனவர் இல்லையா? நாங்க வளையல் மீனவர் இல்லாத இத்தனை மாமாங்க வளர்ச்சிருக்கேன். தலை எத்தனை தலைமுறை, ஒரு தலைமுறையா நாங்க இந்த ஊர்ல தான் இருக்கோம். வேற ஊர் பார்த்து எங்களுக்கு தெரியாது, வேற ஊருக்கு போனதும் இல்லை. அப்படியெல்லாம் நாங்க இருக்கும்போது எங்களை ரொம்ப தரங்கமா பேசுறவங்களுக்கு எங்கிட்ட வந்து நன்றி கேட்கனாங்க. வணக்கம். நன்றி. அடுத்தபடியாக மத்திய அரசிடம் நம்முடைய மீனவர் கோரிக்கையை தெளிவாக எடுத்துரைத்த மண்டபம் விசைப்படகு சங்கத்தினுடைய செயலாளர் மதிப்புக்குரிய பாலசுப்ரமணியன் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். சிறப்பான முறையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற தமிழர் தேச கட்சியினுடைய இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கின்ற தலைவர் அவர்களே, இங்கே கண்டன உரை நிகழ்த்த வலியுறுத்தியிருக்கின்ற தமிழர் தேச கட்சியினுடைய நிறுவன தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் KGS அவர்களே, தமிழர் தேச கட்சியினுடைய மாநில மாவட்ட ஒன்றிய கிளைக்கழக நிர்வாகிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் நன்றி கலந்த வணக்கம். இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் என்ன நடக்குது, மீன்பிடி தொழில இவ்வளவு பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணம் என்ன? பல தடவை நம்ம மத்திய அரசாங்கத்துடைய மத்திய அமைச்சர்களை சந்திச்சிருக்கோம், மாநில அமைச்சர்களை சந்திச்சிருக்கோம், முதல்வர் கூட பார்த்திருக்கேன். ஆனா எந்த ஒரு விடிவும் பறக்கலையே. என்ன காரணம்? 1974 அப்புறம் என்னையா நடக்குது அப்படிங்கிறது பெரிய மத்திய அரசுக்கு கன்ஃபியூஸா இருக்கு. என்ன பிரச்சனைனா, ஒரு சார மீன்பிடி தொழிலை பண்றது இல்லைங்க அப்படிங்கிற ரிப்போர்ட் மத்திய உளவுத்துறை மூலமா மத்திய அரசுக்கு போயிருக்கு. பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாமலை IPS அவர்கள் 2 நாளைக்கு முன்னாடி, நாங்க டெல்லி கிளம்புறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி எங்களை தொடர்பு கொள்றார். உண்மையிலேயே இங்க என்ன நடக்குது எடுத்து சொல்ற மீனவர் ஒரு 5 பேர் புறப்பட்டு டெல்லிக்கு வாங்க, உண்மை வேணும் எங்களுக்கு. ஜெய்சங்கர் வெளியுறவுத்துறை அமைச்சர், நிர்மலா சீதாராமன் நிதித்துறை அமைச்சர் இவர்கள் சந்திச்சு அங்க என்ன செஞ்சா இந்த பிரச்சனை வராது, என்னென்ன வகையில உதவி செய்யணும், என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சாங்க. அப்படிங்கிறதுனால அவங்க என்ன வந்தாலே எங்களுடைய மாவட்ட தலைவர் மூலமா ஒரு 5 பேரை செலக்ட் பண்ணி டெல்லிக்கு அனுப்பிச்சாங்க. ராமேஸ்வரம் பாமனை சேர்ந்த ஒரு 4 பேர், மண்டபத்தில் நான். இந்த 5 பேர்ல 3 பேர் முத்தரையர், ஒருவர் யாதவர், இன்னொரு தேவர். இந்த 5 பேர் எவன்கிட்ட போய் மீனவன் சர்டிபிகேட் வாங்கணும்னு எனக்கு தெரியல. அந்த அத்தாரிட்டி உங்களுக்கு எவனா கொடுத்தவங்கிறதே எங்களுக்கு தெரியல. சர்டிபிகேட் வாங்கிட்டு போயிருக்கு போகும்போது, ஐயா ஒரு சர்டிபிகேட் தாங்க மேல ஐயா ஜெய்சங்கர் ஐயா கூப்பிடுறாரு, முட்டாப்பையா வளைய சமுதாயத்தை விட கடலுக்கு நெய்வேலிக்கிழமை அவங்களுக்கு தானே சொன்ன ருசு பேருங்களா. பெரிய பெரிய போட்டிகளை சிவநேவிக்கு என்ன சொல்றது, அவனுக்கு நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருக்க, கடல் வளத்தை அழைச்சிட்டு இருக்க, நீ மேலவனா அதிமுக மீனவர் பிரச்சனை தீர்க்கிறது ஆர்ப்பாட்டம் போட்டு அவங்கள போய் உட்காந்து பேசுறது திமுக இருந்தது அந்த மீட்டிங்ல. அதுக்கப்புறம் திமுக காலம் போட்டாங்க, அதிமுக போய் பேசுறது. எம்எல்ஏ எம்பிட்ட காசு வாங்கிட்டு 200 ரூபா 300 ரூபா மொத்த கூட்டத்தை கூட்டி ஒரு பெரிய மாச காமிக்கிறது. இங்க வந்துருக்கிறதா உண்மையான கூட்டம், 5 பைசா செலவுனாங்க. யாருக்கா இந்த கடலும் கடல் சார்ந்த இடமும் முத்திரை சமுதாயத்துக்கு சொந்தம். அவங்க சொல்றது மாதிரி சின்ன வத்தை
நான் சின்ன பையன் 40 வருஷமா நான் தொழில் பண்ணிட்டு இருக்கேன். சின்ன பிள்ளை திடீர்னு பாப்பா 2 வருஷம் நடக்கும், ஒரு 4 திடீர்னு வாங்குவாங்க, மேய்வாங்க. அந்த இடத்துல 3 மாசம் தொழில் நடக்கும். நம்மள மாதிரி 3 மாடியில கட்டடத்துல அவங்க வாழல. போய் பாருங்க, இங்க இருந்து சின்ன முட்டை பெரிய முட்டை வரைக்கும் போயிட்டு வந்திருக்கேன். நான் வாழ சொல்ற அந்த ஏரியா 3 மாசம் வைப்பாங்க. அப்புறம் திடீர்னு காணாம போயிடுவாங்க வேலைக்கு. அவங்க தாண்டா கடலோடிகள். அவங்கள பார்த்து வந்து கூலிக்கு மாறடிச்சு வருவாங்க. என்ன மாத்திரம் வாயில வளர்ப்பது உனக்கு எவ்வளோ இந்த அதிகாரமாக இருக்கு லூசி போயிடுங்களா? அங்க போய் நாங்க என்ன பண்ணோம்? எங்க வீட்டு விசேஷத்துக்கு பத்திரிகைக்கு போனோமா ஜெய்சங்கர்ல கூட வந்த மொத்தம் 5 பேர் போனோம். என்ன பேசினோம்? நாங்க போய் இறங்கி அடுத்த நாளே வங்காளதேசத்துல பிரச்சனை ஆகி அந்த அம்மா உள்ள வந்து உட்காந்து என்ன காப்பாத்துக்கல. அங்க போய் 4 மணிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்க. அங்க வந்து ஜெய்சங்கர் உங்களை சந்திக்கிறது சந்தேகம் இல்லை, 2 மீன்வளத்துறை செயலாளர் வெளியுறவுத்துறை செயலாளருக்காக சந்திச்சு போங்க அப்படின்னு. அண்ணாமலை ஐயாவுக்கு ரொம்ப மன வருத்தம். ஐயா 2 நாள் ஆச்சு, உண்மையான பிரச்சனை. அவருக்கு ஜெய்சங்கர் வந்து தமிழ் பேசுவார். அவருக்கு கரெக்டா எடுத்து சொல்லுங்க அப்படிங்கிறதுக்காக மீட்டிங் வந்துட்டு இருக்கு. கலிதாஜியோ அவங்கள வந்து என்ன பண்றது, திரிபுரான அகழ்ந்தாளர் வந்து நம்ம உட்காந்து அந்த நேரத்திலையும் கூட ராமேஸ்வரம் மண்டபம் பகுதியிலிருந்து ஒரு 5 மீனவர்கள் வந்து 2 நாள் இருக்காங்க. அவங்களை சந்திக்கப்படும் உடனே பாரத பிரதமர் மரியாதைக்குரிய மோடி அவர்களிடம் அனுமதி வாங்கிட்டு ஜெய்சங்கர் வந்து எங்களை சந்திச்சார். அந்த அவ்வளவு வந்து நம்மளுக்கு இந்த பகுதியுடைய மீனவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. என்ன நாங்க அங்க வந்து உங்களுக்கு மனு கொடுத்தோம், எது சுயநலமாக போய் சம்பாதிக்கிறதுக்காக காரியம் சாதிக்கிற போனோம் அவங்களால? அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அங்க இருக்கிற 170 படகு இருக்கு. 170 படகுல ஓடக்கூடிய படகு உடனே விடுதலை பண்ணுங்க. ஓடாத படகுக்கு மாநில அரசு 6 லட்சம் ரூபாய் அறிவிச்சிருக்கான். நீங்க ஒரு 4 லட்சம் ரூபாய் ஒரு 10 லட்சம் ரூபாய் கொடுங்க, ஒரு தீர்மானம் போட்டு கொடுத்துட்டு வந்திருக்காங்க. கடல்ல மீனவன் அக்கா சொன்னாங்க, ஒரு முன்னாடி பேசினவங்க, கடல்ல மீனவன் இறந்துட்டாங்கன்னா பாடி கிடைச்சிருச்சுன்னா பிரச்சனை இல்லை. அந்த குடும்பத்துக்கு இந்த மீனவ சொசைட்டில இருந்தா ஒரு 7 லட்சம் ரூபாய் கிடைக்கும். நாங்களே 2 பேருக்கு வாங்கி கொடுத்துருக்கோம். மீனவ சொசைட்டி அவர் இல்லைன்னா பெரிய பிரச்சனை. அதே சமயத்தில் பாடியே கிடைக்கலைன்னா 7 வருஷம் கழிச்சுதான் சேஷன் எஃப்ஐஆர் போடுவாங்க. 7 வருஷம் வரைக்கும் அந்த மீனவ குடும்பம் என்னென்ன பண்ணு. அதனால மீனவன் காணாமனா 6 மாசத்துக்கு அவனுக்கு அவங்க மாநில அரசு கொடுக்கிற பணத்தோடு சேர்த்து நீங்க 5 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தே ஆகணும். அப்பதான் மத்திய அரசாங்கத்தின் மீது மீனவ சமுதாயம் ஒரு நம்பிக்கை வைக்கிற ஒரு தீர்மானத்தை கையில கொடுத்துட்டு வந்திருக்கோம். கேராங்கோட்டை போய் தூண்டில் வளைவுகளை அண்ணன் பெட்டிஷன் கொடுத்தாங்க. அதுபோக இன்னொன்னு சொன்னாங்க, இங்க இருந்து 12 நாட்டுகள் மீன்ல சுழந்து 5 நாட்டுகள் மீன்களை விசைப்படகு மீன் பிடிக்க முடியாது. பாக்கி இருக்கிறது 7 நாட்டுகள் மீன். எங்க போட்டுகள்லாம் போய் திரும்பி வளர்ச்சிட்டு வர்றதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்திலேயே சிவநெல்ல வந்துரு. நாங்க என்ன செய்யறது, டீசல் வேலை மாதிரி நிலையெல்லாம் கூட ஏறி போயிடுச்சு. அதுக்காக நாங்க வேணும்னு போறது இல்ல. சில நேரங்கள்ல போயிட்டா ஆகணும். ஏன்னா எங்களுடைய நஷ்டத்தை நிவர்த்தி வரல. எப்படியாவது கட்சிக்கு சுற்றி உள்ள பகுதிகளில் இந்த பிரச்சனைகளுக்கு மீன் பிடிக்கிறதுக்கு அனுமதி வாங்கி கொடுங்க அப்படின்னு பெட்டிஷன் கொடுப்பாங்க. இந்த மீன் மீனவர் பிரச்சனை தானே, நீ ஒரு நாள் ஆன்சர் கொடுக்க போற. ஆர்வி உதயகுமாருக்கு என்னன்னா, சில இடத்துல மீட்டிங்ல பாத்தீங்கன்னா அந்த சிறப்பு பேச்சாளர் வருவார், சப்ஜெக்டே இருக்காது அவருக்கு. அந்த சூழ்நிலையில வந்து ஒரு 10 பேர் எப்படி முன்னாடி பேசுவாங்க பார்த்தீங்கன்னா, அப்ப வந்து பேசுவார். பேசும்போது இவங்க பேசுறதுல சின்ன ஹின்ஸ் எடுத்து வச்சுக்குவாரு. அது லாபமா நட்டமா? என் கூட வந்தவங்க 40 வருஷமா ஒருத்தர் ஏடிஎம் கிடையாதுன்னு சொன்னார். 40 வருஷமா நான் ஏடிஎம் இருக்கேன், முட்டாட்டமா பேசிக்க போறாங்களா அப்படின்னு சொன்னார். அன்னையில இருந்து கட்சிக்கு விளையாட்டாரு ஒரு அணிவரசி. அப்புறம் பார்த்து அதனால அது மாதிரி உதயகுமார் அவருக்கு முன்னாடி பேசின மீனவர் சங்க பிரதிநிதிகள் எடுத்து கொடுத்த நிகழ்ச்சியை அவர் கையில் எடுத்து பேசியிருக்கார். ஒரு மாநிலத்தினுடைய வருவாய்த்துறை அமைச்சராக இருந்தவர் அறியலாம். இது யார் கூட போயிருக்கிறது, எதுக்காக போயிருக்காங்க, என்ன செய்தி 2000 பாக்கி நாங்க போனாங்க, வேலை இல்லையா? அது மாதிரி ஒரு தவறான ஒரு பேச்சை வந்து முன்னாள் வருவாய்த்துறை அமைச்சர் பேசிட்டு போயிருக்காரு. அவருக்கு இங்க உள்ள சில மீனவர் பிரதிநிதிகள் தவறான ஒரு தகவலை கொடுத்திருக்காங்க. அது உண்மையிலேயே மீனவ சமுதாயத்தின் மீது, முத்தரைய சமுதாயத்தின் மீது உதயகுமார் அவர்களுக்கு நம்பிக்கை இருக்குமானால் மறுப்பு தெரிவிக்கும். இல்லைன்னா இது நடத்துற எல்லா போராட்டத்தையும் நான் கலந்துக்கிறேன். இதை விட சிறப்பா பேசுகிறது வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். ஆர்ப்பாட்டம் 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 கண்டன ஆர்ப்பாட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழர் தேசம் கட்சியின் தமிழர் தேசம் கட்சியின் தமிழர் தேசம் கட்சியின் தமிழர் தேசம் கட்சியின் கண்டன ஆர்ப்பாட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம் பாரம்பரிய மீனவர்களின் கண்டன ஆர்ப்பாட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம் பூர்வகுடி வயல்களின் கண்டன ஆர்ப்பாட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம் கேகேஎஸ் போராளிகளின் கண்டன ஆர்ப்பாட்டம் கண்டிக்கின்றோம்
கண்டிக்கின்றோம் உதயகுமாரை கண்டிக்கின்றோம் பூர்வகுடி வயல்களையும் உண்மை இல்ல மீனவர் என அவதூறு பேசிய உதயகுமாரை கண்டிக்கின்றோம் நான் வழக்கு உதயகுமாரை நான் வழக்கு உதயகுமாரை நான் வழக்கு ஆர்ப்பாட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழர் தேசம் கட்சியின் கண்டன ஆர்ப்பாட்டம் அடுத்தபடியாக நம்முடைய மாவட்ட செயலாளர் திரு தமிழேந்திரன் அவர்கள் உரையாற்றுவார்கள். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழர் தேசம் கட்சியின் கண்டன ஆர்ப்பாட்டம் பாரம்பரிய மீனவர்களின் கண்டன ஆர்ப்பாட்டம் பூர்வகுடி வலைஞர்களின் கண்டன ஆர்ப்பாட்டம் KKS போராளிகளின் கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழக தேசம் கட்சி நடத்தும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை ஏற்று கலந்து அறிவித்திருக்கும் தமிழக தேசம் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் சுப்பிரமணியன் அவர்களே, மாநில மீனவர் செயலாளர் அண்ணன் ஆர்டி செல்வகுமார் அவர்களே, இந்த ஆர்ப்பாட்டம் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ராமேஸ்வரம் நகர் செயலாளர் மாமா பாலமுருகன் அவர்களே, மாவட்ட இளைஞரணி செயலாளர் அருண் செல்வகுமார் அவர்களே, மாவட்ட மாணவரணி செயலாளர் சதீஷ்குமார் அவர்களே, திருப்பதி ஒன்றிய செயலாளர் அண்ணன் பஞ்சவர்ணம் பாக்கியம் அவர்களே, மன்றம் ஒன்றிய செயலாளர் அண்ணன் சங்கரி கோடீஸ்வரன் அவர்களே மற்றும் மாவட்ட இணைச் செயலாளர் அண்ணன் பூமிகுமார் அவர்களே மற்றும் இந்த விழாவிற்கு இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு ஒத்துழைப்பு நல்கிய ராமநாதர் மாவட்ட முத்திரையர் சங்கம், ராமநாதர் தாலுகா முத்திரையர் சங்கம், அனைத்து சங்க நிர்வாகிகளுக்கு மற்றும் ராமேஸ்வர கிராம மக்களுக்கு தமிழக கட்சியாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் எதற்காக நடத்துகிறோம்? இந்த ஆர்பி உதயகுமார் சொல்லி ஒரு அதிமுக இருக்காரு. இவர் ஆர்பி உதயகுமாரா இல்ல உதவகுமார்ங்கிறது தெரியல. ஆர்பி உதயகுமார் அவர் ஏதோ டிவி டெஸ்ட் போல இவன் எவன் மீனவன் இல்ல அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி ரிப்போர்ட் கொடுப்பாரு. அவரு உண்மையான மீனவன் யாரு? எவன் ஒருத்தன் கடலுக்கு போய் அந்த கடல் வளத்தை பாதுகாத்து தான் வருங்கால சந்தேகத்திற்கு இந்த கடலை வந்து ஒரு வரமா கொடுத்துட்டு போறானோ அவன் உண்மையான மீனவன். இந்த ராமேஸ்வரத்துல வசிக்கிற ஒவ்வொரு மீனவனும் ஒரு சாதாரண படகுல போய் பெரிய பெரிய மீன் தான் பிடிப்பான், சின்ன மீன் கூட கடல் எடுத்து போட்டு தருவான். எதுக்காண்டி போறான்? நாளை பின்ன தன்னை வருங்கால சந்ததியர் ஒவ்வொருவரும் இந்த கடல் வந்து ஒரு பொக்கிஷம் மாதிரி இந்த கடல்ல அல்ல மீன்வளம் இருக்கு, அந்த மீன் வளத்தை பாதுகாக்கிறோம். ஆனா மற்ற வந்து மீனவர்கள் அப்படி பண்றாங்களா? அது ஒரு கேள்விக்குறியான விஷயம். இந்த வீரபாண்டிய கட்டமுறை வசனம் அதே மாதிரியே நம்ம சொல்லலாம். அப்ப என் கூட கடலுக்கு வந்தாயா, இந்த வலை வீசுறீங்க இல்ல எங்க பொம்பளை வந்து கருவாடை போடும் போது நீ மஞ்சள் உப்பு எடுத்து கொடுத்தா மானம் கிட்டவன நீ யார்கிட்ட சொல்ற உண்மையான மீனவில்லைன்னு? இந்த ஆர்பி உதயகுமார் இந்த உலகத்தோட இந்த அதிமுகவின் நிலவரத்தில் இருக்கு. இப்ப திமுக இருக்கிற வயலுக்கு அதிமுக வயலுக்கு வயலை பத்தி பேசும்போது வாசகம் வராது. ஏன்னா அவன் கட்சி சார்ந்து போறான். உண்மையிலேயே அந்த வயல் சமுதாய மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா அண்ணன் KKS தமிழக அரசு கட்சி தான் முன்னாடி நிற்கும், குரல் கொடுக்கும். இனி வருங்காலில் நம்ம மக்கள் வந்து உண்மையிலே இந்த சமுதாயத்திற்கு யார் உண்மையா இருப்பா? தமிழக அரசு கட்சி மட்டும் இருக்கும். அண்ணன் KK செல்வகுமார் ஒரு தம்பிக்கு மட்டும் இருப்பாங்க. அதனால எல்லாரும் தமிழக அரசு கட்சிக்கும் KK செல்வகுமார் அவர்களுக்கும் ஆதரவு கொடுத்து நம்முடைய ஒரே கட்சி தமிழக அரசின் கட்சி நம்முடைய சமுதாய அமைப்புகளை வலுப்படுத்துவதமாக நம்ம ஊடகம் செயல்பட வேண்டாம். ஆர்பி உதயகுமார தமிழக அரசு கட்சி ராமநாதபுரம் மாவட்டத்தை வன்மையாக கண்டிக்கிறோம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், கண்டன ஆர்ப்பாட்டம், தமிழக தேசம் கட்சியின் கண்டன ஆர்ப்பாட்டம், பாரம்பரிய மீனவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம், பூர்வகுடி வலைஞர்கள்
கண்டன ஆர்ப்பாட்டம் KKS போராளிகளின் கண்டன ஆர்ப்பாட்டம் கண்டிக்கின்றோம் உதயகுமாரை கண்டிக்கின்றோம் பாரம்பரிய மீனவர்களையும் உண்மை மீனவர்கள் என்று அவதூறு பேசியுள்ள RB உதயகுமாரை கண்டிக்கின்றோம் நாவடக்கு உதயகுமாரை நாவடக்கு வரலாறுண்டு சங்க இலக்கிய வரலாறுண்டு மதுரை காஞ்சி நிலையிலிருந்து பெருமாநாட்டு படையிலிருந்து உண்மை மீனவர் எங்களுக்கு வரலாறுண்டு நாவடக்கு உதயகுமாரை நாவடக்கு ஆதாரம் உண்டு உண்மை மீனவர் எங்களுக்கு சங்க இலக்கிய ஆதாரம் உண்டு 500 நீளத்திலையில் அம்முவனார் பாடியுள்ள ஆதாரம் உண்டு உதயகுமாரே RB உதயகுமாரே மீனாகாதா கருவாடு மீனாகாதே போலிக்கல்ல மீனாவென்று கிடத்திலிங்க மெய்யாகாதே மன்னிப்பிக்கல் உதயகுமாரே மன்னிப்பிக்கல் பகிரங்க மன்னிப்பிக்கல் அடுத்தபடியாக ராமகிருஷ்ணபுரத்தை சார்ந்த தலைவர் அண்ணன் குமரேசன் அவர்கள் உங்களிடத்தில் உரையாற்றுவார். கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழ்போச கட்சியினுடைய நிர்வாகிகளே மற்றும் முக்கிய சமுதாயத்தால் அனைவருக்கும் நான் ஒரு சிறிய கருத்தமைப்பு சொல்லி நினைவெல்லாம் என்று நினைக்கின்றேன். மீனவர் என்றால் நான் அவர் மீனவர் அல்ல அப்படின்னு சொல்வதற்கு அவர் மீனவராக நடந்து இந்த மீனவர்களுக்கு மலையொலி மீனவர்களுக்கு வரலாறு இருக்கிறது. ராமநாத சுவாமி கோயிலே வரலாறு இருக்கிறது. கப்பல் கட்டி ராமநாத சுவாமி கோயில் திட்டத்துக்கு வேண்டி மலையை கொண்டு வந்து இந்த மீனவர் மலைய சமுதாயம் இன்னை வரைக்கும் எப்போ விட்டா இந்த மீனவரை கூப்பிட்டு தான் தற்போது வந்த லட்சுமி கட்டி அது மாதிரி பூர்வகுடி மீனவர்கள் மலைய சமுதாயம் என்பதை புரியாமல் அவர் வந்து எல்லாம் வாயில் வந்த பேர் உதயகுமார் பேசியிருக்கிறார். அதை வன்மையாக இந்த பூர்வகுடி மீனவர்கள் மலைய சமுதாயம் கண்டிக்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் பூர்வகுடி மீனவர்கள் என்றால் யாசர் குலத்து மீனவர் இந்த நாட்டுக்கு இந்த உலகத்திற்கு வேதம் செய் வேதத்தை கற்பித்த யாசர் வகை சத்தியவதியுடைய மகன் யாசர் வழியாக வந்த மீனவர். இந்த சாதாரணமாக ஒருத்தர் வந்து இந்த பாரம்பரிய மீனவர்களை இந்த சான்றிதழ் இருக்கிறது எந்த வேணாலும் நம்ம மீனவர் தான் என்பதற்கு சான்று ராமையான காலத்திலிருந்து எத்தனையோ ஆண்டு காலத்துக்கு முன்பாக நம்ம பூர்வகுடி மீனவர் என்பதற்கு சான்று இருக்கிறது. ஆனால் அவர் ஏதோ ஒரு மீனவர் சார்ந்த நெட்டமணி இருக்கக்கூடிய மீனவர், கடல் வளர்ச்சி அளிக்கக்கூடிய மீனவர், கடல் வள முழுமையாக நம்ம இந்தியாவிலே அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ராமேஸ்வரம் தத்துக்குடி போயெல்லாம் நாட்டுப்புற மீனவர்கள் செட்டு போய்க்கிறார்கள். அதுக்கு மூல காரணம் யாருன்னா விஜய்படம் சொல்லுவாங்க. ஒரு விஜய்படம் நம்பர் இப்போ நானே டெல்லி போய் வந்தேன்னு சொன்னார், நியாயமாக பேசினார் அவர். அது அவங்களாம் கூட தொழில் பண்ணுறதுக்கு நான் கண்டிக்கலை. ஆனால் நாட்டுப்புற மீனவர்களை பற்றி யோசிக்கணும். நாட்டுப்புற வைத்திருக்கக்கூடிய மீனவர்கள் ஏழ்மையான முறையில் அவரே சொன்னார், குடிசை கட்டி ஒரு 3 மாதம் இருப்பாங்க, அப்புறம் அவருக்கு வேலை எடுத்துருவாங்க மீன் பிடிக்க. அது மாதிரி ஒரு அதாவது என்னென்னா அரசு மத்திய அரசு கூட அறிவிச்சிருக்கு,
அதை பழங்குடியினர். ஆனால் மாநில அரசு அறிவிக்கலை. ஆனால் அதுபோல் திராவிட கழக கட்சி இந்த மீனவர் எங்கத்தை மீன் பிடிக்கிறான், எங்கேருந்து பிடிச்சிட்டு வர்றாங்கிறதா தெரியும். அந்த ஓட்டுக்காக வந்து இந்த திராவிட கழகங்கள் கூட மாறி மாறி அவங்களுக்கு ஒற்றுமையை வலுப்படுத்தி அவங்களை வந்து ஆதரித்து மேற்கொண்டு குடிதான் சொல்றது. குடிச்சிட்டு வந்து 500-600 பேர்களை இறந்து விட்டான். நிறைய பொருள்கள் சேதமாக இருக்கிறது. ஆனால் அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த மத்திய மாநில அரசு நினைச்சிட்டு அந்த கடலுக்கு போகலாம், தடுக்க தடுத்திருக்கலாம். தடுக்கிறதுக்கு இத்தனை வாய்ப்புகள் இருக்கிறது. ஒரு சர்வே போடலாம். இப்போ வந்து பாம்பன் பாலத்தில் போகிறதுக்கு நான் விஜயபுர டிரைவர் 40 வருஷமா டிரைவராக போயிருக்கேன். ஆனால் அதில் ஒரு சின்ன இது போட்டிருக்கேன், புரி. அந்த புரியில பார்த்தேன். வேற போனால் அது வந்து பொறுப்புகளை போட்டு அது மாதிரி ஒரு புரியை போட்டால் கூட அது தாண்டி போக மாட்டான். அது மாதிரி அரசு போட்டுக்கலாம், போடலை. போய் அவன் வந்து ஒன்று ஏதோ ஒன்று சொல்கிறான், பொழுது அர்த்தத்தை கொடுக்குறான், கூப்பிடுங்க அடுத்து சாப்பிடலாம், பூரா வெட்டப்படி சொல்லி கோடி சொன்னா இருக்கான். அவர் எங்களுக்கு பின்னால் வந்து கட்டப்படுத்த வந்த மீனவர்கள், வேறு வீடு விட்டு வேறு ஊருக்கு போயிட்டு வந்த மீனவர்கள் எங்களை பார்த்து சொல்வது தவறு. அதை கேட்டுக்கொண்டு இந்த உதயகுமார் ஐயா வந்து பேசுறது பெரிய தவறான விஷயம். அதிமுக தான் இந்த வணிக சமுதாயம் முழுக்க 95% ஓட்டு போடுறவங்க. அப்படியாப்பட்ட ஓட்டு போடுறதெல்லாம் தவிர்க்கவே உதயகுமார் வந்து பேசியது தவறு. வர வேணும். இந்த தமிழ் தேச கட்சியின் மூலமாகவும் முஸ்லிம் சமுதாயத்தின் மூலம் வன்மையாக கண்டிக்கிறோம். அது மட்டுமில்லாது இந்த மீனவன் வந்துட்டு வேட்டையாடி மீன் பிடிக்கக்கூடியவன். முதல்ல உடல்களை சென்று பழங்களை சென்று காய்களை சென்று வளர்ந்த மீனவன் அப்புறமா வந்து வேட்டையாட ஆரம்பித்தார். அப்படி வேட்டையாடிய கண்ணப்ப குலத்தை சேர்ந்த மீனவர்கள் அவரை வேட்டையாட சொல்லி கண்ணப்பர். அந்த மாதிரியான ஒரு தொழிலில் உள்ள கூட இந்த பாரம்பரிய வரலாறு பெற்ற மீனவனே இல்லை என்று சொல்வது மிகப்பெரிய தவறு. சொன்னவரை அவர் வந்து கண்டிப்பான முறையில் மன்னிப்பு கேட்க வேண்டும். இல்லைன்னா மாநில அளவில் பெரிய முத்திரையாளர்களை ஒரு கூட்டத்தை கூட்டி கண்மையாக கண்டிக்கப்படும் என்று இந்த கூட்ட வகையில் சொல்லி என் உரையை முடிக்கிறேன். நன்றி. ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், கண்டன ஆர்ப்பாட்டம், கண்டன ஆர்ப்பாட்டம். தமிழர் தேசம் கட்சியின் கண்டன ஆர்ப்பாட்டம், கண்டன ஆர்ப்பாட்டம். பாரம்பரிய வீரர்களின் கண்டன ஆர்ப்பாட்டம், கண்டன ஆர்ப்பாட்டம். பூர்வகுடி வளையர்களின் கண்டன ஆர்ப்பாட்டம், கண்டன ஆர்ப்பாட்டம். கேகேஎஸ் போராளிகளின் கண்டன ஆர்ப்பாட்டம், கண்டன ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், கண்டன ஆர்ப்பாட்டம், கண்டன ஆர்ப்பாட்டம். அடுத்தபடியாக மாவட்ட இளைஞரணி செயலாளர் மகன் அருண் செல்வகுமார் அவர்கள் கண்டன உரையாற்றுவார்கள். தமிழர் பெரும்பாட்டன் பேரரசர் பெருமிழகு முத்தரைய நல்லாசியுடனும் இன்று ராமேஸ்வரத்தில் தமிழர் தேசம் கட்சி நடத்தும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் தலைமை ஒருங்கிணைப்பாளர் குருமணியண்ணன் அவர்களுக்கும், மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் தமிழந்தன் அவர்களுக்கும், மாநில மீனவர்கள் செயலாளர் அண்ணன் ஆர் டி செல்வம் அவர்களுக்கும், மாவட்ட மகளிரணி தலைவி பாண்டியமலத்தி அவர்களுக்கும், மாவட்ட மாணவர்கள் செயலாளர் சதீஷ்குமார் அவர்களுக்கும், வீரமுத்திரை முன்னேற்ற சங்கத்தின் மாநில பொருளாளர் சித்தப்பா சரவணன் அவர்களுக்கும், வீரமுத்திரை முன்னேற்ற சங்கம் மாவட்ட ஒன்றிய நகர் நிர்வாகிகள் மற்றும் தமிழர் தேச கட்சியின் மாநில மாவட்ட ஒன்றிய நகர் நிர்வாகிகள் மற்றும் ராமேஸ்வரம் தீவில் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து கிராமத்தை சார்ந்த பெரியவர்களுக்கும், கிராம நிர்வாகிகளுக்கும், இளைஞர்களுக்கும், தாய்மார்களுக்கும் மற்றும் மாவட்ட முத்திரையர் சங்கம் மற்றும் ஒன்றிய சங்கம், ராமேஸ்வரம் தாலுகா முத்திரையர் சங்கம் அனைத்து சங்கத்திற்கும் தமிழர் தேசம் கட்சியின் சார்பாக இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன். இந்த ஆர்ப்பாட்டத்தின் நோக்கம் என்னன்னா, இந்த ஆர்ப்பாட்டம் வளையர் மக்கள் பூர்வகுடி மீனவர்கள் கிடையாது இருக்காங்க. ஆனா வளையங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே வலைய வச்சு கடலை மீன் பிடிக்கிறதுனாலதான் வளையங்கிற பேரே வந்துச்சு எங்களுக்கு. இந்த பேரு வந்து வரலாற்று பேரு, சும்மா எங்களுக்கு வந்து வரலாற்று வளையங்கிற பேரு சும்மா கொடுக்கல. இதே ராமேஸ்வரத்துல கிட்டத்தட்ட தலைமுறை 1000 காலம் வந்து இந்த இடத்துல மீன் பிடிக்காருன்னா வளையர் மட்டும்தான். நேற்று வந்து மீன் பிடிக்க இங்க இருந்து மூக்கையூர்
எங்க அம்மா பாட்டினா சேது கொண்ட மீன் பிடிக்க வந்தாங்கலாம் எங்களை பரிசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு உனக்கு? நாங்கதான் இங்க பாரம்பரிய மீனவர்கள். எங்களை அண்ணாமலை ஜி வந்து எது கூட்டு போனா இங்க நடக்கிற பிரச்சனை எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா விசைப்படகு மூலியமா மீன் பிடிச்சு மீன் வளங்களை அழிக்கிறாங்க. வெட்டமுறையை பயன்படுத்தி மீனை உற்பத்தி பண்ற மீன் வந்து குஞ்சுகளே பிடிச்சு மீன் அழிக்கிறாங்க. அதை பண்றது யாருன்னா குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்த மீனவர்கள் மட்டும்தான். ஆனா இதே பாரம்பரிய மீனவர்கள் எல்லாம் மீன்வளத்தை பாதுகாக்கிறதுக்கு, இங்க உள்ள கடல் பாதுகாக்கிறதுக்கு, இங்க உள்ள கடல் வளங்களை பாதுகாக்கிறதுக்கு, முக்கியமா பவளப்பொருளை பாதுகாக்கிறதுக்காக நாங்க வந்து கடல் மூலியமா மீன் பிடிச்சு கொண்டிருக்கோம். அப்படி பிடிக்கிற எங்களை வந்து மீனவன் சொல்றதுக்கு உனக்கு என்ன யோகியம் இருக்கு? அதிமுக சார்பா போன வாரம் ராமேஸ்வரத்துல ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க. இந்த ஆர்ப்பாட்டத்துல வந்து எதிர்கட்சி துணைத் தலைவர் உதயகுமார் ஆர்பி உதயகுமார் அவர் வந்து முத்தரை சமுதாயத்தில் உள்ள வளையர் உட்புறையில் இருக்கிற மீனவர்கள் வந்து மீனவன் சொல்லலைன்னா அப்ப யாரும் இங்க ராமேஸ்வரம் மீனவன்? நாம தான் மீனவர் ராமேஸ்வரத்துல. நான் ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன், இந்த ராமேஸ்வரம் மட்டும் இல்ல, தனுஷ்கோடியில இருந்து தூத்துக்குடி வரைய 155 கிலோமீட்டர் கடற்கரை ஓரத்துல மீன் பிடிக்கிற யாருன்னா ஒரே இனம் முத்திரை இனம் மட்டும்தான், வளைய இனம் மட்டும்தான், அது யாருமே கிடையாது. அப்படி மீன் பிடிக்கிற மீனவன் இல்லைன்னா நீ என்ன சான்றிதழ் கொடுக்கணுமானே? மீனவன் சான்றிதழ் நீ என்ன அர்த்தத்துல பேசுற? இது வந்து நான் வடக்கணும். இந்த ஆர்பி உதயகுமார் வந்து கண்டிப்பா பகிரங்கமா வந்து பொதுவெல்ல மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்கலன்னா இந்த ஆர்ப்பாட்டம் வந்து ராமேஸ்வரம் மட்டும் கிடையாது, தமிழக தேர்தல் கட்சியின் தலைவர் கே செல்வகுமார் ஆதரவோட தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்களில் ஆர்ப்பாட்டம் நடக்கு தலைமை தேர்தல் நடத்துறோம். உடனடியா வந்து ஆர்பி உதயகுமார் மன்னிப்பு கேட்கணும். அதே மாதிரி ஒரு வரலாறு மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். எந்நாட்டுடைய செவனையை போட்டு எந்நாட்டு இரவ போட்டு இந்த வார்த்தை உருவான இடம் இங்க உள்ள உத்தரவாதம் இந்த சிவன் கோயில். இந்த உலகத்திலே வந்து நடராஜர் வந்து முதல்ல அவதரிச்ச இடம் வந்து உத்தரவாதம் கோயில். 5000 வருஷம் பழமையான இருக்குது. அந்த கோயில வரலாறு இருக்கு. இது மாதிரி வரலாறு சொல்ல முடியுமா? அதனாலேயே இதே வரலாறுக்கு என்ன வரலாறு தெரியுமா? திருவள்ளுவோட படம் பார்த்திருப்பீங்க. அந்த படத்துல ஒரு மீன் வந்து அச்சுறுத்து மக்களை மீனவ பெண்ண அச்சுறுத்து. அப்ப மீனவ கிராமத்தில் உள்ள தலைவர் சொல்றாப்புல, இந்த மீனை யார் அழைக்கிறீங்களோ அவங்களுக்கு என்னோட பெண்ணை கட்டி கொடுக்க சொல்லுவாங்க. பல மீனவர்கள் வந்து போட்டிட்டு பார்த்தாலும் மீன் அழைக்க முடியாது. இங்க உள்ள உத்தரவாத மந்திரி சிவபெருமானது இந்த மீனை வந்து மீன் அடக்குவாப்ல, அடக்கி அந்த பெண்ணை வந்து திருமணம் பண்ணுவாப்ல. திருமணம் பண்றதுக்கு இதே தாய்கிராம கீழமந்தல இருந்து தீர்வத்தை கொடுத்திருக்கோம். இதுதான் வரலாறு. 5000 வருஷம் வரலாறு எங்க இருக்கு? நேற்று வந்து நீ வந்து என்ன யோகியம் இருக்கு? இன்னைக்கு உத்தரவாத மங்கையில நடக்கிற அந்த திருவிழாக்கு மாரியூர்ல இருந்து நாங்க வந்து பரிவட்டம் கொண்டு போவோம். எப்படின்னா நாங்க பெண் வீட்டுக்காரங்க வந்து மருத்தி கொண்டு போறதுக்கு அங்க போய் கொண்டு இருப்போம். ஆனா இங்க உள்ள தேர்தல் மனைவி கூட நான் வந்தா மட்டும்தான் அந்த மரியாதை எடுத்துக்கணும். அந்த அளவுக்கு எங்களுக்கு வரலாறு இருக்கு. நேற்று வந்து உனக்கு என்ன தகுதி இருக்கு பேசுறதுக்கு? ஒழுங்கா சொல்லிட்டா நான் வணக்கணும். இங்க ராமேஸ்வரத்துல வந்து நாங்க தாயாப்படையே பழகிட்டு இருக்கோம். எல்லா சமுதாயத்தையும் கேட்டு பாரு, எந்த சமுதாயத்தையும் மீனவன் வந்து பிரச்சனை பண்ண மாட்டான், எந்த கடல் வளர்ச்சி அழிக்க மாட்டான், இதுவரை எந்த பிரச்சனை பண்ணல. ஆனா வீணா வந்து எங்க சமுதாயத்துல நீங்க அது ரோட்ல இறங்கி போராடுறதுக்கு நீங்க போராட்டம் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஏற்படுத்தி நான் அதிமுக மட்டும் குறிப்பிட்டு சொல்ல, இதே திமுக சார்பா ஒரு வருடத்துக்கு முன்னால மீனவர் மாநாடு போட்டாங்க. பேராவூர்ல போட்டாங்க ஒரு மாநாடு, மண்டபத்துல ஒரு மாநாடு போட்டாங்க. மண்டபத்துல வந்து முதலமைச்சர் பக்கத்துல உட்கார்ந்த எல்லா மீனவருமே வந்து நேற்று வந்து மீனவர் பாரம்பரிய மீனவர் நாங்க எங்களால உட்கார வைக்கணும், எங்கள்கிட்ட முடிவு கொடுக்கணும். ஆனா இங்க நடக்கிறாங்கன்னா கிறிஸ்துவர் மீனவர் தான் பாரம்பரிய மீனவர். இங்க உள்ள வளையர் மீனவர் நான் சும்மா இருக்க மாட்டாங்க. நாகரிக மீனவன் தாண்டா. இதே 1964 பகையில கிட்டத்தட்ட 100க்கு மேற்பட்ட அவங்க மக்கள் அழிந்திருக்கும் போது இதே ஒரு சேர்ந்த ஐயா நீச்சல்களை அவங்களை நீச்சல் அடிச்சு 100 பேரை காப்பாத்தினால்தான் அவருக்கு இதே அரசாங்கம் வந்து தங்க பதக்கம் கொடுத்துருக்கு. இதே மாதிரி சமயத்தை வாங்கிக்கான சொல்லு. இதே ராமேஸ்வரம் பகுதியில பாமன்ல சின்ன படத்துல உள்ள எங்க தாய்மார்களே, எங்க வீட்டு பெண்களே இன்னைக்கு கூட கடலுக்கு போயிட்டு கடல்ல போய் வளர விட்டு மீன் எடுத்து அதன் மூலம் வருமானம் ஈட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்க உள்ள அனைத்து பகுதிகளையும் வந்து எங்க சமுதாய மக்கள், அதாவது பெண்கள் முக்கியமா வந்து பாசி வளர்க்கிறது, அது மூலியமா வருமானத்தை வச்சு குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. உங்களை மட்டும் ஆண்கள் மட்டும் கல்லு போவீங்க, எங்களை ஆண்களும் போவோம், பெண்களும் போவோம், ஏழைகளும் போவோம். எப்போதுமே நாம வந்து இனிவரைக்கும் 8 தலைமுறை நான் கடல்ல மீன் பிடிக்கவும் தெரியும். இது எங்களோட பாரம்பரியம். நீ வாட்டில கூட்டம் போடுறியா? கூட்டத்தை போட்டு போயிருக்க 200 கூட்டம் நினைச்ச கூட்டம் உன்னோட கூட்டம் இந்த கூட்டம் மாதிரி தமிழ் முழுக்க கூட்டம் உடனடியா ஆர்பி மன்னிப்பு கேட்கிறேன். அதே போல இந்த ராமேஸ்வரத்துல வந்து இங்க உள்ள மீனவர்கள் இறந்தாங்கன்னா முதலமைச்சர் நிவாரண நிதி இதுவரை கொடுத்ததே கிடையாது. அது அதிமுக இருக்கணும் திமுக இருக்கணும். ஆனா நீ குறிப்பிட்ட சமூகம் மட்டும் இறந்தா மட்டும் 10 லட்சம் ரூபாய் நிதியும் கொடுக்குறீங்க, அவங்க அரசு வேலையும் கொடுக்குறீங்க. இப்ப நாங்க மட்டும் இழிச்சவாயா? ராமேஸ்வரத்தில் உள்ள வளையர் மீனவர்களே, தமிழ்நாட்டில் உள்ள வளையர் இழிச்சவாயா?
இனி வருங்காலங்களில் ராமேஸ்வரத்துல எந்த மீனவனாலும் பிரிச்சு பார்க்காத, எல்லாருமே மீனவன் தான். இங்க உள்ள முத்தரையர் மீனவர் மீனவன் தான், இங்க உள்ள இந்து மீனவர் மீனவன் தான், கிறிஸ்துவர் மீனவன் தான். மீனவனை வந்து ஒரே பறையில் பார்க்கிறேன். ஆளு அரசும் சரி, இனி வருகிற ஆலப்புற அரசும் சரி, ராமேஸ்வரம் எந்த மீனவர் வந்தாலும் அவனுக்கு உரிய நிதியை கொடுக்கலன்னா தமிழக மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தும் சொல்லிட்டு இங்க உள்ள பேச வாய்ப்பு தலைவர். நன்றி வணக்கம். அடுத்தபடியாக தமிழர் தேச கட்சியின் பொறுப்பாளர் குமரன் அவர்கள் கண்டன உரையாற்றுவார்கள். தமிழர் தேசம் கட்சியின் சார்பாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தமிழர் தேசம் கட்சியின் மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் வீரமுத்திரை தேசத்தினுடைய மாநில மாவட்ட நிர்வாகிகள், கிளை நிர்வாகிகள் மற்றும் அனைத்து கிராமத்தை சேர்ந்த நிர்வாகிகளுக்கும் தமிழர் தேசம் கட்சியின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துள்ளது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டமானது காலங்காலமாக இங்கே பூர்வ இருக்கக்கூடிய முத்திரையர் மக்களை மிகவும் கீழ்த்தரமான முறையில், அதாவது இவங்கெல்லாம் மீனவர்கள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து போன வாரம் நடந்த மீட்டிங்கில் வந்து அதிமுகவை சேர்ந்த திரு உதயகுமார் அவர்கள் மிகவும் வந்து, அதாவது மற்றவங்க பேசுறதை கேட்டுட்டு வந்து தவறான முறையில் பேசியிருக்காரு. அது மிகவும் கண்டிக்கத்தக்கக்கூடியது. இந்த பகுதியில் மலையர்கள் தான் வந்து பூர்வகுடி மீனவர்கள் அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்குமே தெரியும், எல்லாருக்கும் தெரியும், எல்லா சமுதாயத்துக்கும் தெரியும், அனைத்து மக்களுக்கும் தெரியும். அப்படி இருக்கிற பட்சத்துல இவங்க யாரோ சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்களை மட்டும் கேட்டுட்டு இவங்க எல்லாம் வந்து மீனவர்கள் கிடையாது, அங்க போன பிரதிநிதிகள் வந்து மீனவர்கள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. இது வந்து மிகவும் கண்டிக்கத்தக்கது. ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், கண்டன ஆர்ப்பாட்டம், தமிழர் தேசம் கட்சியின் கண்டன ஆர்ப்பாட்டம், பாரம்பரிய மீனவர்களின் கண்டன ஆர்ப்பாட்டம், பூர்வகுடி வணிகர்களின் கண்டன ஆர்ப்பாட்டம், KKS போராளிகளின் கண்டன ஆர்ப்பாட்டம். கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் உதயகுமாரை கண்டிக்கின்றோம். பாரம்பரிய மீனவர்களையும் பூர்வகுடி வளையர்களையும் உண்மை மீனவர் இல்லை என்று அவதூறாக பேசியுள்ள உதயகுமாரை கண்டிக்கின்றோம் 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 உதயகுமாரை கண்டிக்கின்றோம். நாவடக்கு நாவடக்கு உதயகுமாரே நாவடக்கு. வரலாறு உண்டு வரலாறு உண்டு, சங்க இலக்கிய வரலாறு உண்டு. மதுரை காஞ்சி நடையிலிருந்து பெரும்பாநாட்டு படையிலிருந்து உண்மை மீனவர் எங்களுக்கு வரலாறு உண்டு வரலாறு உண்டு. வாவடக்கு நாவடக்கு உதயகுமாரே நாவடக்கு. ஆதாரம் உண்டு ஆதாரம் உண்டு, உண்மை மீனவர் எங்களுக்கு சங்க இலக்கியத்தில் ஆதாரம் உண்டு. 500 நெய்தல் திரையில் அம்மூவனார் பாடியுள்ள ஆதாரம் உண்டு ஆதாரம் உண்டு. உதயகுமாரே உதயகுமாரே RP உதயகுமாரே. மீனாராதே மீனாராதே கருவாடு மீனாராதே. போலிகள் எல்லாம் மீனவர் என்னும் விளக்கலிங்க பொய்யாராதே. மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் உதயகுமாரே மன்னிப்பு கேள். பகிரங்க மன்னிப்பு கேள். தமிழர் தேச கட்சியின் அவைத் தலைவர் மரியாதைக்குரிய ஆறுமுகையார்கள் உரையாற்றுவார்கள். இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து சமுதாய சொந்தங்களே, மீனவ சொந்தங்களே மற்றும் சிறப்பு அழைப்பாளராக இந்த இதில் கலந்து கொள்ள வந்திருக்கும் தமிழக கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் தம்பி கூர்மணிகண்டன் அவர்களே மற்றும் மாநில மீனவரணி செயலாளர் மருமகன் செல்வம் அவர்களே மற்றும் தமிழக கட்சியினுடைய நிர்வாகிகளே, உறுப்பினர்களே,
மாவட்ட ஒத்துழைப்பு சங்கத்தின் நிர்வாகிகளே, உறுப்பினர்களே மற்றும் தமிழ்நாடு ஒத்துழைப்பு சங்கத்தின் உறுப்பினர்களே, பொறுப்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கின்ற தமிழக சங்கத்தினுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் இந்த ஆர்ப்பாட்டம் என்றால், நாம் பரம்பரையாக இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள கிட்டத்தட்ட தூத்துக்குடியில் இருந்து ராமேஸ்வரம் தனுஷ்கோடி முடியும் வரை கடற்கரையில் குடியிருந்து மீன்வளத்தை காப்பாற்றி மீன்பிடி தொழில் செய்து பிழைத்து வரும் அத்துணை மீனவர்களும் எனது சொந்தங்கள். அப்படி இருக்க ஒன்றுமே தெரியாத மக்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து உன்னை ஒரு அமைச்சராக வைத்து அழகு பார்த்த சமுதாயம் இந்த மீனவர் சமுதாயம், இந்த முத்திரை சமுதாயம். இவர்களுக்கு நீங்க இழுக்காக பேசியிருக்கிறாய். இனிமேல் இந்த சீட்ல உட்கார்ந்து முடியுமா? உன்னால உனக்கு தகுதி இருக்கா? இனிமேல் இந்த சீட்ல வந்து உட்கார்றதுக்கு முடியாது. நாங்க உனக்கு ஓட்டு போட மாட்டோம், நிச்சயமா போட மாட்டேன். உன்னை ஆதரவா கழிக்க மாட்டேன். வந்தேன்னா அறிய வாங்க. உனக்கு என்னப்பா இங்க அதிகாரம் இருக்கு? எங்களை வந்து குறை சொல்றது, அதாவது மீன் பிடிக்கிறவனே மீன்பிடியாளர்கள் அல்ல என்று கூறுவதற்கு நீ யாரு? நீ வந்து அண்ணாக்காரன் கூட்டு வந்தாக்கா பேசுறத பேசிட்டு போனேன். உனக்கு என்னப்பா இங்க வந்து எங்க சமுதாயத்தை பத்தி எங்களை பத்தி குறை பேசுறதுக்கு நீ யாரு? உனக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது? நாங்க அதிகாரம் கொடுத்து நீ ஆட்சியில் உட்கார்ந்த, அதை கிழித்து விட்டுட்ட. இப்ப இனிமேல் கிழித்த புறமே ஆக முடியாது, செம்மத்துக்கு நடக்க முடியாது. என்ன ஆண்ட பரம்பரை? நாங்க ஆண்ட பரம்பரை. எடுத்து பாரு, பாரி வந்ததுல இருந்து மத்த அப்படியே கீழே இறங்குவா. இன்னைக்கு இருக்கிற சிவகுமார் வரைக்கும் நாங்க ஆண்ட பரம்பரை. நீ எங்க நாங்க கதை பேசுறியா? கல்லறை கட்டிய கையால சொல்ல உனக்கு யாரும் தெரியுமா? உனக்கு யாரும் தெரியுமா? தெரியாது. அந்த கைகாலத்தோட நாங்க தான்டா, எங்க வம்சாவளியா. அந்த வம்சாவளியில வந்ததுனால நாங்க பாதி பேர் நாங்க விவசாயம் செய்து பிழைக்கிறோம், பாதி பேர் மீன் பிடிக்க, ரெண்டு தொழிலையும் சேர்த்து செய்யறோம். நாங்க இதே எங்களுக்கு பாரம்பரிய தொழில். அப்படி இருக்க ராமேஸ்வரம் பகுதியில பூர்வீக குடிகளாய் அமர்ந்து பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பூர்வீக குடிகளாய் அமர்ந்து இங்கு மீன்பிடி தொழில் செய்து பல்லாயிரம் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய்களை இந்த அரசுக்கு அந்நிய செலவழியை ஈட்டி தருகின்ற இந்த சமுதாயத்தை பார்த்து நீ சொல்லியிருக்கிறாய் மீனவர்கள் அல்ல என்று. நீ மீனவனா? நான் கேட்கிறேன். எங்க சொன்ன மாதிரி, இந்த அம்மா சொன்ன மாதிரி, நீ சரியான ஆம்பளை, நீ பா, நாங்க விவசாயம் பண்றோம், மீன்பிடி தொழில் செய்யணும். நானே இருக்கிறேன், பெரும்பகுதி நான் வந்து விவசாயம் பண்றாங்க. நான் வெட்டி போற வலை நீ கட்டி கொடுத்து பார்ப்போம். சரியான ஆம்பளையா இருந்தா நீ மீனவனா? மீனவனை சொல்றது நீ யாரு? ராணி நீ யாரு? நாங்க ஓட்டு போட்டு ஒரு அவசரம் கூட பணிசாயிட்டு நீ யாரு? ராணி எங்களை பொறுத்தவருக்கு, எங்க மீனவரை பொறுத்தவருக்கு மீனவர்கள் அல்ல என்று சொல்றதுக்கு வரலாறு சொல்லிருக்கா. இறைவனை மீனவ பெண்ணை போய் கல்யாணம் பண்ணியிருக்கான். இறைவனை மீனவ பெண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கான். உனக்கு தெரியுமா தெரியாத? படிச்சிருக்கா இல்லையா? மீன் பிடிக்கும் வளையம் என்று அந்த காலத்திலே பாட்டு பாடியிருக்காண்டா. அந்த காலத்துல மீன் பிடிக்கும் வளையம் என்று பாட்டு பாடியிருக்கிறேன். வரலாறுல இருக்கு. உனக்கு நீ என்ன படிச்சிருக்கா? படிக்கல? பள்ளிக்கூடம் போனியா? போறியாடா? உதயகுமார்னா பெரிய ஆள் நடப்பாடி. அமைச்சரா இருக்கிறவங்க அவனுக்கு மரியாதை. அமைச்சரா கீழே நாய் வேலை மரியாதை. அவனு என்ன நீ ஆளு? என்ன படிப்பு நீ? எங்க மக்களுடைய ஓட்டுல அதிமுக ஏற்றுல இந்த தமிழ்நாட்டுல என்ன பேசுறீங்க? எங்கேயா கொலை சொல்றியா நீ? உனக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தது யாரு? இவன் பேச்ச இங்க இருக்கிற அந்த கேட்க பேச்ச கேட்டுக்கிட்டு, இந்த மீனவத்தை அடிக்கிற பையனை பேச்ச கேட்டுக்கிட்டு 4 பேரை மீனவர்கள் சொல்லியிருக்கேன். உனக்கு என்ன அதிகாரம் இருக்கு அவர் பேசுறதுக்கு? திருட்டு பயிர். உண்மையிலே நாங்க மீனவர். இந்த பூர்வீக குடிகள் இந்த ராமேஸ்வரம் மீனவர் இங்க மட்டும் இல்ல, அன்பொழியோட பழகி இருக்கு. உங்களுக்கு ஒன்று சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ஐயா. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறீங்க, ஆளுநர் தெரிஞ்சுக்கிறீங்க. சென்னை பட்டினம் என்று இப்போது அழைக்கப்படுகிறது. சென்னை பட்டினம் அது முத்தராட்சி பட்டினமாக இருந்தது ஒரு காலத்தில். வரலாறு இருக்கு, ஆதாரம் இருக்கு. சென்னை பட்டினம் முத்துராஜ் பட்டினம் என்று இருந்தது. அதை மருவி ஆங்கிலேயர்கள் மதராஜ் பட்டினம் என்று வைத்தார்கள். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கோ தெரியாதோ, நான் படித்திருக்கிறேன். ஆக எங்களுக்கு அதாவது தமிழ்நாட்டுடைய தலைநகரத்தை ஆண்டுகிட்டு இருந்த எங்களை பாரம்பரிய மீனவர்கள் பரதேஷ் பேர ஒழுங்கா மன்னிப்பு கேட்டு இல்ல மானம் கட்டு போயிரு. கடைக்கு அவங்க அரைமானம் கொடுக்குற பயிரங்கமா நீ மன்னிப்பு கேட்கிறேன். ஒரே மாதிரி மன்னிப்பு கேட்டே ஆகணும். அடுத்தபடியாக
மாநில மீனவர் செயலாளர் ஆர்டி செல்வம் அவர்கள் உரையாற்றும். இன்றைய தினம் தமிழக தேசம் கட்சியினுடைய கண்டன ஆர்ப்பாட்டத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற மாவட்டத்துடைய செயலாளர் தம்பி தமிழக அவர்களே, இந்த கண்டனத்தை சிறப்புரையாற்ற வரவேற்கின்ற தமிழக தேசம் கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் தம்பி குருமணி அவர்களே மற்றும் வீரமுத்திரை சங்கத்தில் பயணிக்கின்ற அனைத்து நிலை பொறுப்பாளர்களே, தமிழக தேசம் கட்சியில் பயணிக்கின்ற அனைத்து நிலை பொறுப்பாளர்களே, இங்கே பெரும் திரளாக வருகின்ற இந்த பகுதியினுடைய கிராம பெரியவர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே மற்றும் இந்த ஆர்ப்பாட்டத்தை அங்கங்கே இருந்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற வியாபார பெருமொழி மக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் நான் சார்ந்த இயக்கத்தின் சார்பாக நன்றி அல்லது வழக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இங்கே எனக்கு முன்பாக பேசிய அனைவரும் மீனவர்களை பற்றியும் மீனவர் சம்பந்தமான பிரச்சனைகளை பற்றியும் மிக தெளிவாக எடுத்து வைத்தார்கள். நான் இங்கே ஒன்றை மட்டும் கூறி விடைபெறலாம் என்று கருதுகிறேன். அதாவது முன்பாக மாநில மத்திய அரசை கண்டித்து இங்கே ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் ஒன்று நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டம் என்பது எப்படி கேட்டா 200 ரூபாய் 300 ரூபாய்க்கு ஆள் பிடிச்சு கூட்டம் கொண்டு ஆர்ப்பாட்டம். முதல்ல கவனிச்சுக்கணும். இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைப்பு என்னன்னா 200 ரூபாய் 300 ரூபாய் கேஸ். நம்மளுடைய ஆர்ப்பாட்டம் நீங்க புரிஞ்சுக்கணும். கேட்காங்க ஒவ்வொரு ஆட்டம் இருப்பாங்க சொந்த ரயில்வேல சொந்த காசுல பஸ்ல நடந்து சைக்கிள்ல வந்து நீங்க சொல்லப்பட முடியாது. இது உணர்வான ஒரு கூட்டம். இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். ஏன் நான் சொல்றேன்னா, ஐயா உதயகுமார் அவர்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய எதிர்கட்சியினுடைய சட்டமன்றத்தினுடைய துணைத் தலைவர் அவர்கள், நீங்க உங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் வந்த போதுதான் இன்னைக்கு வந்து அதிமுக வந்து மிக சிறப்பாக இருந்தது எம்ஜிஆர் காலத்துல, அதுக்கு பின்பாக அம்மா காலத்துல மிக சிறப்பாக இருந்தது. இன்னைக்கு உங்களுடைய இது போன்ற இழிவான பேச்சுகள் மலிவான பேச்சுக்களால இன்னைக்கு உங்க அதிமுக டுப்புடா போய்க்கிறது. நீங்க இந்த மாதிரிலாம் வந்து பேசணும்னா ஒரு சாதாரண ஒரு மீனவரே நீங்க அனுமதி பேச முடியல. நீங்க எல்லாம் எங்களையா வந்து கட்சி அனுமதி கொடுக்கக்கூடிய முதல்ல நீங்களாம் முன்னாள் அமைச்சராக இருந்தவங்க இவ்வளவு வரைக்கும் ஒரு மலிவா பணிக்கு கிடைச்சா எதை வேணா நீங்க பேசுறீங்களா? அதாவது ஒரு மரியாதை நிமித்தமாக இங்க இருந்து ராமேஸ்வரம் இருந்து போன ஒரு மீனவ குடிகள், அதாவது அவங்களுடைய சொந்த காசுல வாங்கி கொடுத்த ஒரு மலர் சண்டை, அதை கொச்சப்படுத்தும் நோக்கமாக இருக்கிறார். மீனவர்லாம் இங்க இருக்காங்க, அங்கோடய மலர் கொடுக்க போயிருக்காங்க, மலர் கொடுத்து கொடுத்து சம்பந்தமா பேசப்பட்டாங்க. இதெல்லாம் கொஞ்சமாக அறிவு இருக்காங்கன்னு தெரியல. ஒரு அரசியல் தலைவரை போய் நீங்க வந்து நான் கேட்கிறேன், நீங்க அம்மா ஆட்சியில் 9 தண்ணி வட்டி வருவாங்கல்ல, நீங்க பூரா பேரு அப்படியே முதுக குடிஞ்சுக்கிட்டு கையில பூமத்து வச்சுக்கிட்டு குடிப்பே அம்மாட்ட. அப்ப நீங்க அம்மாட்ட பூரா பேரு பூமத்து கொடுத்து விளையாடு பண்ணியதா இல்ல ஜெயலலிதா மகள் நீங்க சம்பந்தம் பேசினாங்க தெரிஞ்சாங்கல்ல. அடுத்து அம்மா இறந்த பின்னால கிட்டத்தட்ட ஒரு 4.25 ஆண்டு மத்தியில இதே பாரதிய ஜனதா ஆட்சியா உங்க ஆட்சியை காப்பாச்சு. சாதாரண ஒரு சின்ன பையன் கூட தெரியும், ஏன்னா உங்க ஆட்சி அன்றைக்கே கலைக்கப்பட்டிருக்க. ஆட்சியை தெருவில் இருப்பீங்க, அமைச்சரா இருக்க மாட்டியா, நீங்க அள்ளி கூட்டிருக்க மாட்டியா, நீங்க இதெல்லாம் பேசிக்க மாட்டியா. ஆகவே இது போன்ற ஓட்டுக்கார சில குரூப்புகளை கையெழுத்துக்கிட்டு நீங்க பேசுறீங்களா? இந்த மீனவர்கள் வந்து மீனவர் மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட அண்ணாதிராவிட அதாவது இந்த அதிமுக ஆரம்பிச்ச காலத்துல இருந்து 90% மீனவர்கள் வந்துட்டு இந்த அதிமுக வாக்குகள் வரலாறு உண்டு. ஆகவே இந்த வாக்குகள் எல்லாம் உங்களுக்கு வேணுமென்றால் மீண்டும் வேணுமென்றால் நீங்க பகிரங்கமாக இதே வந்து ஊடகங்களால் முன்னிலையில வந்து நீங்க மன்னிப்பு கேட்க வேண்டும். அப்படி மன்னிப்பு கேட்க தவறினால் நீங்கள் நாளைக்கு வரக்கூடிய உள்ளாட்சியிலோ இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதியிலோ இந்த பகுதியில நீங்க உள்ள எங்க மீனவர் கிராமத்தில் நீங்க அதிகரித்து காலம் வைக்க முடியாது. வச்சிருந்தா உங்களுக்கு பகுதிக்கு இருக்கக்கூடிய மக்கள் வந்து என்ன சொல்லுவாங்கன்னு நீங்களே புரிஞ்சுக்க. நானே வேலை சொல்ல மாட்டோம், அது மக்கள் சொல்றாங்க. ஒண்ணு. இரண்டாவது இப்ப அந்த இது மூலமாக சொல்றது என்னன்னா, இந்த பகுதியில் இப்ப வந்துகிட்ட இந்த ரெட்டமணி விசைப்படகு நாட்டுப்படகு இதுக்கு வந்து உடனே வந்து மத்திய சர்க்கார் அரசாங்கம் வந்து மாநில சர்க்காரமா இந்த ராமேஸ்வரத்தை சிறப்பு கவனம் செலுத்தி ஒரு குழு போட வேண்டும். அந்த குழு போட்டு நீங்க அதிநவீன இன்ஜினியர், அதாவது நீங்க எல்லாம் கண்டுங்க, இந்தியா சட்ட தமிழக சட்டத்துக்கு மீறின அதி பவர் உள்ள இன்ஜினை வந்து மினி கப்பல் இன்ஜினை இந்த படகுல கூடிய ஒரு குறிப்பிட்ட சில மீனவர்கள் அந்த படகுல வச்சுக்கிட்டு என்ன தாண்டி நம்ம எல்லையில் மீனவரை முடிச்ச அவசியம் இல்லாம என்ன தாண்டி போய் நீங்கள் ஆகுறது
இன்னொரு எல்லையில போய் இது இன்னும் இருக்கா இல்லையா நீங்க எல்லாம் கவனிச்சு பாருங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா இந்த சைனா மிஷின் கிட்டத்தட்ட ஒரு மிஷினுடைய விலை வந்து 10 லட்சம் 12 லட்சம். இந்த மிஷின் உங்களுக்கு எங்க இருந்து வருது, இதெல்லாம் எப்படி நீங்க உருவாக்குறீங்கன்னா நீங்க பிடிக்கிறது ஒரு மீன், நீங்க வச்சு இழுக்கப்பட்டு அதுல பல விதமான மீன்கள் அதோட இனமே அழியுது. நல்லா நீங்க கவனிச்சுங்க. ஆகவே நீங்க வந்து இதுல வந்து ஒரு குழு போட்டு நாட்டுப்படகு மீனவர்கள் இந்த கரை தொழில் பண்றவங்கெல்லாம் எவ்வளவு பக்குவம் மீன் பிடிக்காங்க, அவங்க எல்லைப்படி உள்ள மீன் பிடிக்காங்க. அதை தாண்டி இந்த விசைப்படகுங்கிற ஒரு பகுதியில நீங்க வந்து சோழனை பின்பறம் தள்ளிவிட்டு இன்னும் கொஞ்ச நாள் தெரிஞ்சா எங்களுக்கு வந்து சைனா வாங்கி கொடுங்க, இதை வந்துட்டு இங்கிலீஷ் பக்கம் மீன் பிடிக்கிறதுக்கு வாங்கி கொடுங்க கூட பேசுவாங்க. அதனால நீங்க வந்து வளர விடாம நீங்க இந்த பதிவுக்கூடிய மீனவர்கள் மத்தியில ஒரு கமிட்டி ஓட்டு, இந்த கமிட்டி மூலமாக ஆராய்ச்சி மிக தெளிவாக யார் உண்மையாக மீனவர்கள், யார் சட்டத்திட்டத்தில் உட்பட்டு மீன் பிடிக்கிறாங்க, யார் சட்டத்திட்டத்தில் மீறி மீன் பிடிக்கிறாங்க தெரிஞ்சு இது போன்று சட்டத்திட்டத்தில் மீறி மீன் பிடிக்கிறவங்க நீங்க அவங்களை வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு மீன் பிடிக்கிறவர்களுக்கு மீன் பிடிப்பதற்கு நீங்க ஊக்கத்தை வழங்க வேண்டும் என்று கூட்டு கேட்டு எனக்கு பின்பாக பேச தந்தை வீரர் இருப்பதால் எனக்கு வாய்ப்பு இருப்பதற்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக தமிழர் தேசம் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் தமிழ் திரு புதுமொழியண்ணன் அவர்கள் சிறப்புரையாக கண்டன உரையாற்றுவார்கள். முடிச்சிருவோமா? ஏற்கனவே லேட் பண்ணிட்டாங்க. வீரமிகு பெரும்பாட்டன் பேரரசர் பெருமிழக முத்திரையுடைய பொறுப்பாளங்களை போற்றி சாதி சமநிலையற்ற இந்த சமூகத்திலே சமநீதி சமர்புரிய வந்த சமநீதி போராளியவர்களை வணங்கி இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் எனக்கு முன்பாக சிறப்பான கருத்துக்களை பதிய வைத்த அத்துணை பொறுப்பாளர்களுக்கும் இந்த நிகழ்வை சிறப்பானதாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற மாவட்டத்தினுடைய செயலாளர் தமிழ்வேந்தன் அவர்களுக்கும், மாநில மீனவரணி செயலாளர் அண்ணன் ஆர்.டி. செல்வம் அவர்களே, மாநில மகளிரணி செயலாளர் பாண்டியம்மாள் அவர்களே, மாவட்ட இளைஞரணி செயலாளர் செல்வகுமார் அவர்களே, மாவட்ட மாணவரணி செயலாளர் சதீஷ்குமார் அவர்களே, ஐயா கொல்லந்தோப்பு வேலுசாமி அவர்களே, தாலுகா தலைவர் இளமுருகா அவர்களே, தாலுகா இளைஞரணி தலைவர் சதீஷ்குமார் அவர்களே, மாநில பொறுப்பாளர் வீரமுத்திரையர் முன்னேற்ற சங்கத்தினுடைய மாநில பொறுப்பாளர் அண்ணன் சரவணன் அவர்களே, குமரன் அவர்களே, தெற்குவாடி தலைவர் முனீஸ்வரன் அவர்களே, அண்ணன் பஞ்சவர்ணம் அவர்களே, கோட்டீஸ்வரன் அவர்களே, சங்கிலி முருகன் அவர்களே, வாசில் அவர்களே, பாக்கியம் அவர்களே, ஒன்றிய செயலாளர் முருகானந்தம் அவர்களே, நகர செயலாளர் ராமேஸ்வரன் பாலமுருகன் அவர்களே, கீழக்கரை முருகானந்தம் அவர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் மற்றும் இங்கே நாம் பேசுகின்ற கருத்துக்களை எல்லாம் பதிவு செய்து கொண்டிருக்கின்ற உளவுத்துறை நண்பர்களே, பாதுகாப்பை வழங்கிக் கொண்டிருந்த காவல்துறை நண்பர்களே, ஆங்காங்கே எங்களுடைய பேச்சுகளை கேட்டுக் கொண்டிருக்கின்ற வணிக பெருங்குடி மக்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் புரட்சிகர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு முதலில் மரியாதைக்குரிய அண்ணன் ஆர்.பி. உதயகுமார் அவர்களுக்கு இந்த ஒட்டுமொத்த தமிழகம் முழுவதும் பறந்துபட்டு வாழக்கூடிய முத்தரையர் சமுதாயத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்று சொன்னால் காலகாலமாக நாங்கள் மீனவர்கள் ஒட்டுமொத்தமாக மீனவருக்குள்ளே நாங்கள் பிரிவினை எல்லாம் பேசுவதில்லை. அவனும் மீனவன், நாங்களும் மீனவர் என்று ஒட்டுமொத்தமாக சமத்துவம் பேசிக் கொண்டிருந்த மக்களை தன்னுடைய வரலாற்றை உணர்ந்து தன்னுடைய உரிமைகளுக்காக இன்று வீதியிலே கூட்டியிருக்கக்கூடிய பெருமையெல்லாம் அண்ணன் ஆர்.பி. உதயகுமாரை தான் சேரும். அண்ணன் ஆர்.பி. உதயகுமார் அவர்கள் இப்படி பேசவில்லை என்றால் எனது பெரியப்பாக்களும் சித்தப்பாக்களும் அண்ணங்களும் தம்பிகளும் இப்படி வீதியிலே கூடியிருக்க மாட்டார்கள். அவர் பேசியது ஒரு நிலை நல்லதுதான் இந்த சமுதாயத்திற்கு. அன்பார்ந்தவர்களே, எதிர்கட்சியினுடைய துணைத் தலைவர் அவர்கள் தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து பேசியிருக்க வேண்டும். இங்கே இந்த மீனவர்கள் பிரச்சனை என்பது தேசிய அளவிலான பிரச்சனை, தேசிய அளவிலான அரசியல். அதிலே நாம் காலடி எடுத்து வைக்கும் போது அது குறித்து பேசும்போது மிகுந்த கவனம் தேவை. அதுவும் எதிர்கட்சியினுடைய துணைத் தலைவராக இருக்கக்கூடியவருக்கு கவனம் தேவை. ஆனால் அவர் என்ன சொல்கிறார்? ரத்த டெஸ்ட் எடுப்பாங்க லேப்ல இருக்கவங்க,
ஏ பாசிட்டிவா பி பாசிட்டிவா அப்படி டெஸ்ட் எடுக்கிற மாதிரி இது உண்மையான மீனவர்கள் இந்த ஆளு எங்க லேப் வச்சிருக்கான்னு தெரியல. இந்த ஆளு சொல்றாப்ல போனவங்க எல்லாம் உண்மையான மீனவர்கள் இல்லைன்னு பூர்வக்குடி வளையர்களை பார்த்து சொல்கிறார்கள். இந்த பூர்வக்குடி வளையர்கள் இன்றைக்கு மலையும் சரி காடும் சரி கடலும் சரி இந்த மக்களோடு பேசும். இந்த மக்கள் இயற்கையோடு பேசுவார்கள். அப்படி ஒரு சமுதாயம் தமிழ்நாட்டிலே வாழுகிறது என்று சொன்னால் இந்த வளையர் சமுதாயம் மட்டும்தான். காற்று வீசுகிற திசையை பார்த்து இன்றைக்கு கடலினுடைய தன்மையை சொல்வார்கள். என் அன்பு சகோதரர்கள், இன்னைக்கு நவீன தொழில்நுட்பம் தேவை. புயல் வீச போகுதா, என்ன பண்ண போகுது, என்ன நவீன தொழில்நுட்பம் தேவை. என்னுடைய சகோதரர்களுக்கு தெரியும், இந்த காட்டினுடைய தன்மையை வைத்தே தெரியும். அப்படிப்பட்ட இயற்கையோடு ஒன்றி வாழுகிற சமூகத்தை பார்த்து நீங்கள் உண்மையான மீனவர்கள் என்று இல்லை என்று சொன்னால், ஆர்பி உதயகுமார் அவர்கள் நீங்கள் உண்மையான மறவரில்லை என்று சொன்னால் உங்களுக்கு என்ன கோபமும் கொந்தளிப்பும் வருமோ அதே கோபமும் கொந்தளிப்போடும் இன்றைக்கு நாங்கள் களத்திலே நின்று கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இதற்கு நீங்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு தமிழக கடல் எல்லை பாதுகாப்பாக இருக்கிறது என்று சொன்னால் நியாயமும் நேர்மையுமாக காவல் காக்கக்கூடிய இந்த வளையர்களால் மட்டும்தான் தமிழக கடல் எல்லை பாதுகாப்பாக இருக்கிறது. காவல்துறை இதில் கவனம் செலுத்தணும். நாங்கள் நியாயத்தையும் தர்மத்தையும் மீறி தொழில் செய்ய வேண்டும் என்று நினைத்தோம் என்றால், பொருள் ஈட்ட வேண்டும் என்று நினைத்தோம் என்றால் தமிழக கடல் எல்லை கடத்தல் எல்லையாக தான் இருக்கும். ஆனா இன்னைக்கு சில பேர் செய்யறாங்க. அவனெல்லாம் உண்மையான மீனவர் ஆர்பி உதயகுமார் சொல்றாங்க. எப்படி நியாயமாக மீன்பிடி தொழிலை செய்வோர்கள் உண்மையான மீனவர்கள் இல்லையாம். கடத்தல் தொழில் செய்வோர்கள் தான் ஆர்பி உதயகுமாரின் பார்வையிலே உண்மையான மீனவர்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க. அவர்களுக்கு ஆதரவாக பேசுறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, 1974 இருந்து இந்த பிரச்சனை ஓடுது. எப்படி அண்ணன் எனக்கு முன்னாடி பேசுற ஒருத்தர் விவரமா சொன்னாரு, 12 நாட்டுகள் மைல் தொலைவிலேயே இலங்கை கடல் எல்லை வந்துருது. இப்படி போய் அப்படி பழக திருப்பிட்டு வந்தாவே அங்க கடல் எல்லைக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்துருது. 1974 இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் பிரதமராக இருந்த போது கச்சத்தீவின் மீதான இந்தியாவின் அந்த இறையாண்மை உரிமையை இலங்கைக்கு விட்டுக் கொடுக்கிறார்கள். அப்போது திமுக அரசாங்கம் தான் இங்கே தமிழ்நாட்டில் இருந்துச்சு. அதிமுக காரங்களை அடுத்து வர்றோம். இப்ப ஆளுகிற கட்சி அப்படியே அமைதியா நின்று வேடிக்கை பார்த்தாங்க. 1974 திமுக தான் தமிழ்நாட்டில் மறைந்த ஐயா கலைஞர் அவர்கள் தான் தமிழ்நாட்டிலே முதலமைச்சர். அன்னைக்கு இந்த கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டது. கச்சத்தீவின் முழுவதுமான உரிமைகள் எல்லாமே இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்டது. இந்த பிரச்சனை தான் இன்னைக்கு தமிழக மீனவர்கள் கிட்டத்தட்ட இந்த ஒரு வருடத்தில் மட்டும் 238 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 47 படைகள் பறிமுதல் செய்யப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் கடிதப்பட்டுதான் எழுதுவார். வெறும் கடிதம் எழுதுவதற்கு எதற்கு முதலமைச்சர்? வெறும் கடிதம் எழுதுவதற்கு எதற்கு உங்களுக்கு ஓட்டு? கேட்போமா இல்லையா? எதுக்கு வருஷம் பூரா கடிதம் எழுதுங்க. 10 வருஷம் ஆட்சி இருந்தாரு. அண்ணன் உதயகுமார் வருவாய்த்துறை அமைச்சராக இருக்காரு. என்ன கட்சி போட்டீங்க? என்ன கட்சி இந்த மீனவர் பிரச்சனைக்காக இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்துறீங்க. அதுலயும் ஆர்ப்பாட்டத்துல என்னத்த பேசுறதுன்னு தெரியாம பேசுறீங்க. குறிப்பிட்ட சமூகத்துக்கு எதிராக பேசிருக்கீங்க. அண்ணன் உதயகுமார் இன்னைக்கு அல்ல, நாங்க வளையர் வாழ்வுரிமை மாநாடு என்று மாநாடு நடத்தும் போது நல்லா கேட்டுங்க. ஆர்பி உதயகுமார் முத்திரை சமுதாயத்துக்கு எதிரானவர் இப்ப இல்ல, இவ்வளோ தெரியாம பேசிட்டாரு. நீங்க நடத்திட்டு இருக்கீங்க. வளையர் வாழ்வுரிமை மாநாடு 2021ஆம் ஆண்டு மதுரையில் நடத்தணும். ஒவ்வொருத்தரும் குருவி சேர்க்கிற மாதிரி 5 ரூபாயும் 10 ரூபாயும் குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்து ஒவ்வொரு பொறுப்பாளர்களும் இது போன்ற சுவர்களில் சுவர் விளம்பரம் எழுதினார்கள். அன்றைக்கு அந்த வளையர் வாழ்வுரிமை மாநாட்டில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொள்ள இருப்பது அன்றைய தமிழகத்தினுடைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தான். இன்னும் சொல்ல போனால் அதிமுக ஆதரவு நிலைப்பாட்டிலே தான் மீனவ முன்னேற்ற சங்கம் இருந்தது. அப்படி இருந்த போதும் அந்த சுவர் விளம்பரங்களை எல்லாம் அழித்து தன்னுடைய சாதி சுவர் விளம்பரங்களை எழுதியவர் தான் இந்த ஆர்பி உதயகுமார். என்ன பாருங்க, மதுரையில கேட்டு பாருங்க, நம்ம பொறுப்பாளர்களா இருந்தாங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் இது எழுதிக்கிட்டே போவான். நாங்க ஆர்பி உதயகுமார் அழிச்சுக்கிட்டே வருவோம். சண்டே வந்துச்சுங்க, சண்டே வந்து அடிப்படை தகராறே அதுக்கப்புறம் தான் எழுதுவோம். அப்படிப்பட்ட சாதி வெளியதான் இந்த ஆர்பி உதயகுமார். எனக்கு முன்னாடி பேசினவர் சொன்னாரு, நீ உதயகுமாரா உதவாங்கிற குமாரான்னு. அப்படிதான் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். எதிர்கட்சி துணைத் தலைவர் அப்படிங்கிறதுனால நாங்க ரொம்ப நியாயந்தரமா பேசிருக்கோம். எங்க தலைவர் எங்களெல்லாம் கட்டி போட்டு வச்சிருக்காரு. ரொம்ப கனிவா கண்டனத்தை எடுத்து மத்திய வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்லைன்னா குறிச்சு தொங்க விட்டுருவோம். உங்களுடைய வண்டவாளம் தண்டவாளத்தை எல்லாம் தொங்க விட்டுருவோம். 10 வருஷமா ஆட்சியில இருந்துவிட்டு மீனவர் பிரச்சனைக்காக
ஒரு குரலும் கொடுக்காம எதையும் செய்யாம கச்சத்தீவு செய்யற உங்களுடைய நிலைப்பாடு என்ன? அதிமுக நிலைப்பாடு என்ன? 2008 உச்ச நீதிமன்றத்தில் ஒரே ஒரு வழக்க போட்டுட்டு இன்ன வரைக்கும் நாங்க தான் வழக்கு போட்டோம்னு சொல்லியிருக்கான். யாரு? அதிமுக காரங்க. நம்ம பிள்ளைங்க எல்லாம் கடல்ல வந்து 4 பேர் செத்து போயிட்டாங்க. நம்ம பசங்க தெரியுங்களா உங்களுக்கு? 4 பேர் இறந்து போயிட்டாங்க கடல்ல விழுந்து. கண்டுபிடிக்கவே முடியல 2 நாள். அன்னைக்கு இருக்கக்கூடிய மீன்வளத்துறை அமைச்சரை தொடர்பு பண்ணி தலைவர் அவர்கள் பேசுறாங்க. பேசினதுக்கு பிறகு தேடுதல் பணி முடிக்கிவிட்டு அவர்களை கண்டுபிடிக்கிறோம். அதற்கு பிறகு அந்த இறந்தவர்களுக்கு இழப்பீடு வாங்குவதற்கு நாய்படாத பாடுபட்டாங்க. அப்ப அதிமுக ஆட்சி பொறுப்புல இருந்துச்சு. ஐயா எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வராக இருந்தார். எத்தனை முறை இங்க இருக்க தாய்மார்கள் யாராவது வந்திருக்காங்கன்னு தெரியல. தலைமைச் செயலகத்துக்கு கூட்டிட்டு போனோம். எத்தனை முறை தலைமைச் செயலகம், எத்தனை முறை மீன்வளத்துறை அமைச்சர், அத்தனை முறை சந்தித்த பிறகும் 1 லட்சம் ரூபாவா தான் இருக்கான். 1 லட்சம் ரூபாய் மீனவனுடைய மதிப்பு எவ்வளவு? அவன் இறந்து போனானா 1 லட்சம் ரூபாய். ஆனா மரத்து மேல ஏறி பள்ளியை பார்த்து கீழே விழுந்தவனுக்கும் 10 லட்சம் ரூபாய், 3 லட்சம் ரூபாய். சாராயம் குடிப்பது தவறு. ஆனா விஷச்சாராயம் தெரிஞ்சு குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்சம் ரூபாய். ஆனா உள்நாட்டு உற்பத்தியிலே முக்கிய பங்கு வைக்கக்கூடிய மீனவனுக்கு எவ்வளவு? 1 லட்சம் ரூபாய். இதுதான் நாட்டினுடைய இன்றைய அரசியல். இதை நம்ம மக்கள் எல்லாம் தெளிவா உள்வாங்கிக்கணும். உங்களுக்காக பிரச்சனை வரும்போது அதிமுக குரல் கொடுக்காது, திமுக குரல் கொடுக்காது. யார் குரல் கொடுப்பா? தமிழர் தேசம் கட்சி தான் குரல் கொடுக்கும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் மீனவர்கள் ஒரு சாதி அடையாளம் தான். நல்லா புரிஞ்சுக்க, மீனவர்கள் ஒரு சாதி இல்லை. தையல் தைக்கிறவங்க இருக்காங்க, தையல் சாதி ஏதாவது ஒரு சாதி இருக்கா? தையல் தைக்கிறதுக்கு ஒரு சாதி ஏதாவது இருக்கா? இல்ல, இது ஒரு தொழில். ஆனா இந்த மீனவர்கள் தொழில 90% அதிகப்படியாக மீனவர்கள் எல்லாரும் இருக்கான். படையாச்சி மீனவர் இருக்கா, பரவர் மீனவர் இருக்கா, கரையர் மீனவர் இருக்கா. ஆனா வளையர் தான் 100 பேர் எடுத்துக்கிட்டா 95 பேர் வளையர்கள் தான் இருப்பான் மீனவரா. நீ உள்நாட்டை எடுத்துக்கிட்டாலும் சரி, கடலோரத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி. உங்களுக்கு எல்லாம் இங்க தெரியுமான்னு தெரியல, எங்க ஊர்ல இருக்க கண்மாயிலையும் ஆற்றுலையும் குட்டையிலையும் குளங்கள்லையும் மீன் பிடிக்கிற எல்லாம் முத்திரையர் தான். வலைய வச்சுக்கிட்டு நின்னா நீ என்னடா சாதியை கூப்பிட்டு கேட்டீங்கன்னா முத்திரையர் தான் இருப்பான். வேட்டைக்கு நாயை பிடிச்சிக்கிட்டு நின்னா நீ என்னடா சாதியை கூப்பிட்டு நின்னா முத்திரையர் தான் இருப்பான். அடுத்து ஒரு நாள் கொட்டி நாய்க்கு சம்பாதிச்சிட்டாங்க வேட்டையாளர்கள். அதனால இந்த உள்நாட்டு மீனவர்களாக இருக்கக்கூடிய முத்திரையர்கள் கடலோர பகுதியில் இந்த கடலை கட்டி காப்பவர்களாக இருக்கக்கூடிய இந்த முத்திரையர்களை இழுத்து பேசியதற்காக அமைச்சர் உதயகுமார் பொதுவெளியில பகிரங்க மன்னிப்பு கேட்கணும். என்ன நினைக்கிறாரு? அங்கங்க இருக்கக்கூடிய நம்ம சமுதாய பெரியவர்களை, நம்ம சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அதிமுக பொறுப்புல இருக்கக்கூடியவங்களாம் விட்டு பேசி நம்மளை சமாதானப்படுத்தணும்னு நினைக்கிறாரு. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க உண்மையிலேயே உள்நாட்டத்தோட பேசல, உங்களுக்கு எந்த நோக்கமும் கிடையாது. ஒரு பிரஸ் மீட் வைங்க. நான் உண்மையிலேயே முத்திரையர்களை தலைவரமாக எண்ணி பேசல. நான் பேசினது வேற நோக்கம், அவங்க புரிஞ்சுக்கிட்டது வேற நோக்கம். அதனால அவங்க யாரு சொன்னாலும் புரிஞ்சுட்டு இருந்துச்சுன்னா நான் மன்னிப்பு கேட்கிறேன்னு கேட்டு போனேன். உங்களுக்கு எது இடிக்குது? வளப்பயல்கள்கிட்ட போய் நான் மன்னிப்பு கேட்கறதா அப்படிங்கிற உங்க கௌரவம் இருக்குது. அந்த கௌரவத்தை கிழிச்சு தொங்க விடுறீங்க. இந்த ஆர்ப்பாட்டத்துல நீங்க இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு இந்த அதிமுக செவி மடுக்கலன்னு சொன்னா முன்னாள் அமைச்சர் RB உதயகுமாரோட வீடு முற்றுகையிடப்படும். நிச்சயமா மதுரை மாவட்டத்திற்கு போஸ்டர் கூட நம்ம ஒட்டாம வச்சிருக்கோம். பாவம் பையன் பொழைச்சு போறாப்ல அப்படிங்கிறதுனால போஸ்டர் கூட என்ன கண்டன போஸ்டர் மதுரை மாவட்டத்தில் ஒட்டல. தமிழகம் முழுக்க இருக்க மக்களை திரட்டி நாங்க அந்த முற்றுகை போராட்டத்தை நடத்துவோம். எங்களுடைய மக்களை அந்த அளவுக்கு நீங்க தள்ளிடாதீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு, இந்த மீனவர்களுடைய பிரச்சனையில மத்திய அரசாங்கம், இதற்கு முன்னாடி இருந்த காங்கிரசும் சரி, இன்றைக்கு மாநில அரசாங்கமா இருக்கக்கூடிய திமுகவும் சரி, எப்பவுமே கூட்டு களவாணிகள் தான். அதிமுக அண்ணன் சொன்ன மாதிரி 4 வருஷம் பாஜகவுடைய தயவுல ஆட்சியை நடத்தினாங்க. அந்த நன்றி கட்டவங்களும் இன்ன வரைக்கும் இந்த மீனவர்கள் பிரச்சனையில எந்த குரலும் எடுக்க மாட்டாங்க. இப்ப இருக்கக்கூடிய 3வது முறையாக பதவியேற்றிருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்தித்து, நரேந்திர மோடி அமைச்சரவையில் இருக்கக்கூடிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களை சந்தித்து முறையிட சென்று என்னுடைய சொந்தங்களை, எந்த சமூகமா இருந்தாலும் என்னுடைய சொந்தங்கள், மீனவ சொந்தங்கள் அனைவரும் எங்களுடைய சொந்தங்கள் தான். அது எந்த சமூகம் வேணாலும் இருக்கட்டும். அவர்களுக்கு முன்பாக அவர்களை நீங்கள் தன்னுடைய கோரிக்கைகளை என்னன்னு சொன்னாலே தெரியும். இப்ப இங்க என்ன பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, இங்க யார் மீனவர்கள் உண்மையா மீன்பிடி தொழிலை யார் செய்யறா,
மீனை மட்டுமே யாரு கடல்ல இருந்து கரைக்கு கொண்டு வரா, வேற எல்லாத்தையும் கொண்டு வரவங்க யாருன்னு சொன்னாதானே தெரியும். அப்படி சொல்ல போனவர்களை இழிவுபடுத்துகிறார்கள். நீங்கள் இழிவுபடுத்தியது வெறும் 5 நபர்களை இல்ல, தமிழகம் முழுக்க பரவி வாழுகிற 1,25,00,000 பேர் வாழ்கிற முத்திரைகளை இழிவுபடுத்தி இருக்கிறீர்கள். நீங்கள் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், கண்டன ஆர்ப்பாட்டம், கண்டன ஆர்ப்பாட்டம். தமிழர் தேசம் கட்சியின், தமிழர் தேசம் கட்சியின், தமிழர் தேசம் கட்சியின் தமிழர் தேசம் கட்சியின் கண்டன ஆர்ப்பாட்டம், கண்டன ஆர்ப்பாட்டம். பாரம்பரிய மீனவர்களின், பாரம்பரிய மீனவர்களின், பாரம்பரிய மீனவர்களின் பாரம்பரிய மீனவர்களின் கண்டன ஆர்ப்பாட்டம், கண்டன ஆர்ப்பாட்டம். பூர்வகுடி வளையர்களின், பூர்வகுடி வளையர்களின், பூர்வகுடி வளையர்களின் பூர்வகுடி வளையர்களின் கண்டன ஆர்ப்பாட்டம், கண்டன ஆர்ப்பாட்டம். KKS போராளிகளின், KKS போராளிகளின், KKS போராளிகளின் KKS போராளிகளின் கண்டன ஆர்ப்பாட்டம், கண்டன ஆர்ப்பாட்டம், கண்டன ஆர்ப்பாட்டம், கண்டன ஆர்ப்பாட்டம். கண்டிக்கின்றோம் 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 கண்டிக்கின்றோம். உதயகுமாரை கண்டிக்கின்றோம், உதயகுமாரை கண்டிக்கின்றோம், உதயகுமாரை கண்டிக்கின்றோம், உதயகுமாரை கண்டிக்கின்றோம், உதயகுமாரை கண்டிக்கின்றோம். உதயகுமாரை கண்டிக்கின்றோம். பாரம்பரிய மீனவர்களை, பாரம்பரிய மீனவர்களை, பூர்வகுடி வளையர்களை, பூர்வகுடி வளையர்களை, பூர்வகுடி வளையர்களை பூர்வகுடி வளையர்களை உண்மை மீனவர் இல்லை உண்மை மீனவர்களை என்று சொல்லி அவதூறாக பேசிய, என்று சொல்லி அவதூறாக பேசிய, என்று சொல்லி அவதூறு பேசிய என்று சொல்லி அவதூறு பேசிய RP உதயகுமாரை RP உதயகுமாரை கண்டிக்கின்றோம் 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 கண்டிக்கின்றோம். கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம். நான் வடக்கு 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 உதயகுமாரே நான் வடக்கு உதயகுமாரை நான் வடக்கு உதயகுமாரே நான் வடக்கு. உதயகுமாரை நான் வடக்கு. வரலாறு உண்டு வரலாறு உண்டு வரலாறுண்டு வரலாறுண்டு வரலாறு உண்டு வரலாறு உண்டு வரலாறுண்டு வரலாறுண்டு. சங்க இலக்கிய வரலாறு உண்டு, சங்க இலக்கிய வரலாறுண்டு, சங்க இலக்கிய வரலாறு உண்டு. சங்க இலக்கிய வரலாறுண்டு. மதுரை காஞ்சி நடையிலிருந்து, மதுரை காஞ்சி நடையிலிருந்து, மதுரை காஞ்சி நடையிலிருந்து, மதுரை காஞ்சி நடையிலிருந்து, பெருமாநாட்டு படையிலிருந்து, பெருமாநாட்டு படையிலிருந்து, பெருமாநாட்டு படையிலிருந்து பெருமாநாட்டு படையிலிருந்து உண்மை மீனவர் எங்களுக்கு, உண்மை மீனவர் எங்களுக்கு, உண்மை மீனவர் எங்களுக்கு உண்மை மீனவர் எங்களுக்கு வரலாறு உண்டு வரலாறு உண்டு. வரலாறுண்டு வரலாறுண்டு. நான் வடக்கு நான் வடக்கு நான் வடக்கு நான் வடக்கு உதயகுமாரே நான் வடக்கு உதயகுமாரை நான் வடக்கு உதயகுமாரே நான் வடக்கு உதயகுமாரை நான் வடக்கு உதயகுமாரே நான் வடக்கு. உதயகுமாரை நான் வடக்கு. ஆதாரம் உண்டு ஆதாரம் உண்டு ஆதாரம் உண்டு ஆதாரம் உண்டு ஆதாரம் உண்டு ஆதாரம் உண்டு. ஆதாரம் உண்டு ஆதாரம் உண்டு. உண்மை மீனவர் எங்களுக்கு, உண்மை மீனவர் எங்களுக்கு, உண்மை மீனவர் எங்களுக்கு உண்மை மீனவர் எங்களுக்கு சங்க இலக்கிய ஆதாரம் உண்டு, சங்க இலக்கிய ஆதாரம் உண்டு, சங்க இலக்கிய ஆதாரம் உண்டு. சங்க இலக்கிய ஆதாரம் உண்டு. 500 நெய்தல் திணையில், 500 நெய்தல் திரையில், 500 நெய்தல் திணையில் 500 நெய்தல் திரையில் அம்மூனார் பாடியுள்ள, அம்மூனார் பாடியுள்ள, அம்மூனார் பாடியுள்ள அம்மூனார் பாடியுள்ள ஆதாரம் உண்டு ஆதாரம் உண்டு. ஆதாரம் உண்டு ஆதாரம் உண்டு. உதயகுமாரே 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 RP உதயகுமாரே RP உதயகுமாரே. மீனாகாதே 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 கருவாடு மீனாகாதே கருவாடு மீனாகாதே கருவாடு மீனாகாதே. கருவாடு மீனாகாதே. போலிகள் எல்லாம் மீனவர் என்னும், கோழிகள் எல்லாம் மீனவர் என்னும், போலிகள் எல்லாம் மீனவர்